குட் மார்னிங் ஆல். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணதுக்காக ஒரு மெயின் ரீசன் என்னன்னா, இந்த கோவிட்-19ஓட செகண்ட் வேவ் வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஆல்மோஸ்ட் ஆல் த ஸ்டேட்ஸ் வந்து இன்னைக்கு லாக்டவுன்ல போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன்ல ஃபர்ஸ்ட் வேவ்ல நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம எப்படி எல்லாமே மேனேஜ் பண்ணிட்டோம்னு. அதுக்கப்புறம் தான் இந்த இம்யூனிட்டியை பத்தியும் அதோட அட்வான்டேஜ் என்னன்னு பத்தியும் நிறைய வந்து மக்களை வந்து புரிஞ்சு வச்சிருக்கோம். நம்ம வியாபாரத்திலையும் வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா இம்யூனிட்டி ப்ராடக்ட்ஸ் தான் இருந்துச்சு. அது இன்னைக்கு அவ்வளோ டிமாண்ட்ல போயிட்டு இருக்கு. இந்த செகண்ட் வேவ் வரும்போது நம்ம என்ன பண்ணோம், நிறைய இடத்துல இருந்து நிறைய விஷயங்கள் வருவாங்க. நம்ம எல்லாருமே ஜூம்ல மறுபடியும் ஆஃப்லைன் மீட்டிங்ஸ் போயிருக்கோம். ஜூம்ல எல்லாருமே வந்து பார்த்து பேசிட்டு பிசினஸ் டெவலப்மெண்ட்டும் பர்சனல் ரிலேஷன்ஷிப்பும் எல்லாமே பில்டப் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு எல்லாருமே நம்ம மைலேசல் ஃபேமிலியில எல்லாருமே சேஃபா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே சேஃபா இருக்கணும். ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன்ல நம்ம வந்து மெயினா வந்து ஒரு ஸ்லோகன் நம்ம கிட்ட இருந்துச்சு, எஸ்எம்எஸ் சொல்லிட்டு. ஏன்னா சோஷியல் டிஸ்டன்சிங், மாஸ்கிங், சானிடைசேஷன். இன்னைக்கு இந்த செகண்ட் வேவ் வரும்போது நம்ம வந்து அதுல ஒரு எஸ் கூட ஆட் பண்ணிக்கிட்டோம். சோஷியல் டிஸ்டன்சிங், மாஸ்கிங், சானிடைசிங் அண்ட் ஸ்டீம் இன்ஹைலிங். ஸோ இந்த செகண்ட் வேவ்ல மைலேஸ்டைல் மேனேஜ்மெண்டோட ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, எப்பவுமே எல்லா கம்பெனிஸுமே கம்பெனியை பத்தி வியாபாரத்தை பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா மைலேஸ்டைல் மேனேஜ்மெண்ட் எப்பவுமே நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்காக நம்ம ஃபீல்டுல நிறைய விஷயங்கள் பண்ணிட்டே இருக்கோம். ஆனா நம்ம நிறைய டவுட்ஸ் இருக்கும். இந்த கோவிட்-19 பத்தி டவுட்ஸ், அது எப்படி பண்ணணும், நிறைய இடத்துல இருந்து வாட்ஸ்அப்ல இருந்து ஃபேஸ்புக்ல இருந்து சோஷியல் மீடியாஸ்ல இருந்து நிறைய டீடைல்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அது எவ்வளவு லெவலுக்கு ஜென்யூனிட்டி இருக்கும், இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இன்னைக்கு மைலேஸ்டைலோட ஒரு செகண்ட் ஃபேஸ் நம்ம ஓபன் பண்ணியிருக்கோம். தட் இஸ் மை லைஃப் லைன் சொல்லிட்டு. இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸுக்காக, மைலேஸ்டைல் ஃபேமிலி மெம்பர்ஸுக்காக என்னென்னமோ பண்ண முடியும், அது எல்லாமே மைலேஸ்டைல் மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதோட ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் மை லைஃப் லைன் சொல்லிட்டு நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். போன வாரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. போன ஞாயிற்றுக்கிழமை ஹிந்தியில தான் நம்ம ப்ரோக்ராம் இருந்துச்சு. இன்னைக்கு செகண்ட் ப்ரோக்ராம் வந்து இன்னைக்கு நம்ம தமிழ்ல பண்ண போறோம், பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதுல என்ன அட்வான்டேஜ்னா, நம்ம வந்து பேனல் டாக்டர்ஸ், நம்மளோட அசோசியேட் பண்ண டாக்டர்ஸ் வந்து நமக்காக வந்து இந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்ணணும், நம்ம எப்படி பண்ணணும், நமக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு நம்ம மைண்ட்ல, அதை எப்படி கிளியர் பண்ணணும் சொல்லி யாருக்குமே ஒரு ஐடியா இல்லாம இருக்கு. அதனால தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து மை லைஃப் லைன்ல இன்னைக்கு நம்மளோட ஒரு டாக்டர் அசோசியேட் பண்ண போறாங்க தமிழ்ல. இந்த டாக்டரை பத்தி சொல்லணும்னா, அவர் வந்து ஒரு யங் எனர்ஜெட்டிக் டைனாமிக் பர்சன். இந்த டாக்டர் வந்து கிரிட்டிக்கல் கேர்ல எமர்ஜென்சி மெடிசன்ல தான் அவர் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கும். ஏன் அவரே வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கூட்டு வந்திருக்குன்னா, அவரு நிறைய இந்த ஃபர்ஸ்ட் வேவ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அவரு ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து காவேரி ஹாஸ்பிட்டல்ல தான் இப்போ கரண்ட்லி இஸ் ஒர்க்கிங். காவேரி ஹாஸ்பிட்டல்ல இந்த எமர்ஜென்சிலையும் கோவிட் சிச்சுவேஷன்லயும் ஃபர்ஸ்ட்ல இருந்து அவர் வந்து பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து நிறைய பேரை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கு, அட்மிட் பண்ணது டிஸ்சார்ஜ் பண்ணது வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து இந்த கோவிட்-19 சிச்சுவேஷன்ல அவர் தான் பார்த்துட்டு இருந்தாரு. அதனால வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப தேவைப்படும். அவரு வந்து ஸ்ரீ ஹாஸ்பிட்டல்ல, ஜேகே ஹாஸ்பிட்டல்ல, சென்னையில பில்ரோத் ஹாஸ்பிட்டல்ல, அந்த மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் வந்து அவரோட மெயின் அட்வான்டேஜ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த கிரிட்டிக்கல் கேர்லயும் எமர்ஜென்சி மெடிசன்ல தான். இன்னைக்கு இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல நமக்குள்ள என்னென்ன டவுட் இருக்கும், நமக்குள்ள எவ்வளவு டவுட்ஸ் இருக்கு இந்த இதை பத்தி, அந்த டவுட்ஸ் நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம் டாக்டர் கிட்ட. நீங்க வந்து இந்த ப்ரோக்ராம் டாக்டரோட ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கும்போது உங்களோட எந்த டவுட் இருந்தாலும் தயவு செஞ்சு கமெண்ட்ல போட்டுடுங்க. கமெண்ட்ல போட்டீங்கன்னா நாங்க நோட் பண்ணிட்டு இந்த கொஸ்டினர் செஷன், இந்த செஷன் முடியும் போது கொஸ்டினர் செஷன்ல வந்து நம்ம டாக்டர் கிட்ட கேட்க போறோம். ஸோ என்ன டவுட் உங்க மைண்ட்ல இருக்குது எல்லாமே நம்ம சேட் செஷன்ல போட்டுடுங்க. ஸோ வந்து உங்க எல்லாரையும் அனுமதியோட நான் டாக்டரை வந்து இன்வைட் பண்ண போகுது. Ladies and gentlemen, please join me to help welcoming Dr. Karunakaran Vetri, MBBS. டாக்டர், மைலேஸ்டைல் ஃபேமிலி உங்களை வருக வரவேற்கிறோம் டாக்டர். டாக்டர், can you hear me? Hello. Yeah, doctor. Hello.
Yes, doctor, I can hear you. Hello, sir. Yeah, I don't know what you are able to see in there. Screen. Can you see my screen slides or தெரியுது. can you see my face? Doctor, screen தெரியுது, doctor. Yeah, okay, sure. You can just switch on your video, doctor. Yeah, I think it's on. Can you slide தெரியுதுங்களா? Slide தெரியுது, doctor. நீங்க வந்து presentation மோடுக்கு போட்டுருங்க, doctor. Yeah, okay. அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். Can you see my face and the slide? Slide we can see, doctor. உங்களுக்கு face தெரியல. நீங்க வந்து presentation மோட்ல போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். புரியுதா? ஓகே டாக்டர். இப்போ தெரியுது டாக்டர். தெரியுதுங்களா? Yeah. Okay. Hello everyone. நான் டாக்டர் வெற்றி, கன்சல்டன்ட் எமர்ஜென்சி physician காவேரி ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் இந்த 2 வேவ்லயும் we have seen a lot of COVID patients. All are good in Tamil, sir? Yes, doctor. Tamil, yeah. Okay. நிறைய கோவிட் பேஷண்ட்ஸ் இங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய மித் ஃபேக்ட்ஸ் நிறைய இருக்கு. ஐ மீன் இப்போ வந்து இன்ஃபர்மேஷன் இஸ் ஓவர்லோடட் இந்த ஆன்லைன் சீரீஸ் அண்ட் எவ்ரிதிங். நீங்க பார்க்கறது நிறைய வந்து ஒரு 10% உண்மையான விஷயங்கள் இருக்கும், ஒரு 90% பொய்யான விஷயங்கள் இருக்கு. அது வந்து சேனலைஸ் பண்ணதான் நம்ம வந்திருக்கோம். மக்களுக்கு கரெக்டான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறதுல நம்ம வந்து கடமைப்பட்டிருக்கோம். ஸோ அந்த ஒரு முயற்சியில தான் ஐ அக்செப்டட் திஸ் இன்வைட். ஸோ இப்போதைக்கு நம்ம ஒரு ஜஸ்ட் கோன் சி கோவிட் அவேர்னஸ். கோவிட்னா என்ன, அது எப்படி ஆரம்பிச்சிச்சு, அது என்ன பண்ணும், நம்ம வந்து எப்படி நம்மளை வந்து பாதுகாத்துக்கணும், அண்ட் தென் வில் கோ அபவுட் ப்ரிவென்ஷன் அண்ட் சர்டன் பாயிண்ட்ஸ் அபவுட் வேக்சினேஷன், என்னென்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது, அண்ட் யுவர் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இந்த ஸ்டெப்ல போவோம். ஸோ இனிஷியலா கோவிட் அவேர்னஸ். கோவிட்னா என்ன? இட்ஸ் அ வைரஸ். சரிங்களா? இனிஷியலி இட் வாஸ் ஃபவுண்ட் as early as 1965. Can you see the slides? Sir, can you go in PPT mode, slideshow mode? Okay, go in slideshow mode. So initial COVID awareness. Where is it, sir? I'm not able to see the slide mode. In your PPT, somewhere you will come. You can see that slideshow mode. Can you see the slides? Sir, can you go in? It's not here, sir. In your PPT, now that software, somewhere it will be mentioned slideshow. Where is it? Not able to see the slide. No. Slideshow mode. Anyways, we'll go with this, no problem. Hello. In your PPT, if you see down, you will see the slideshow. No. இல்ல மேடம், இட்ஸ் நாட் தேர். I know how it is. PPT ல கீழ இருக்கும். In fact, உங்க PPT ல வந்து கீழ இருக்கும். இல்ல மேடம், பரவாயில்ல. We'll just continue, no problem. Okay. கீழ இல்ல. I mean, I'm sorry, how it is open ன்னு தெரியல. இது Zoom ஆப் மூலமா ஓபன் ஆயிருக்கு நினைக்கிறேன். இந்த டிரைவ் லிங்க் மூலமா ஓபன் ஆயிருக்கு. கரெக்ட். அத நீங்க PPT குள்ளே போனீங்கன்னா PPT குள்ள வரல மேம். இது வெளியே தான் போகுது. நோ ப்ராப்ளம். இதே கண்டினியூ பண்ணலாம் மேடம். நோ ப்ராப்ளம். ஓகே சார். ஓகே. as you are. Yeah. So okay. So COVID-19ன்றது என்னன்னா, இட்ஸ் a small virus particle. ஸ்மால், சரிங்களா? குட்டினா எவ்வளவு குட்டினா ஒரு மைக்ரானுக்கும் கம்மி. ஒரு மைக்ரான் வந்து உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா, ஒரு மில்லிமீட்டர் இருக்கு இல்லையா, ஒரு மில்லிமீட்டர் 1000 பிரிச்சா ஒரு மைக்ரான், அதுக்கும் கம்மியான சைஸ் தான் ஒரு COVID-19 வைரஸோட பார்ட்டிகல், அந்த வைரல் பார்ட்டிகல். சரிங்களா? ஒரு சைஸ் கம்பேரிசன் கொடுத்துருக்கேன் செகண்ட் ஸ்லைட்ல. அந்த ஃபர்ஸ்ட் செகப்பா இருக்குல்ல, தட் இஸ் யுவர் ரெட் பிளட் செல், உங்களோட ரத்த அணுக்கள், ரெட் செல்.
ஓகேங்களா. அது வந்து இட்ஸ் அரௌண்ட் 7 மைக்ரான். ஸோ அதை விட குட்டி. அந்த சைஸ் கம்பேரிசன் தான் அந்த போட்டோ உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அண்ட் த செகண்ட் போட்டோ, ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா, தட் இஸ் ஹவ் யோர் நார்மல் கொரோனா கோவிட் வைரஸ் பார்ட்டிகல் இஸ். இந்த கொரோனான்றது கிரவுன். யூஸ்வலி ஜெர்மன்ல வந்து தே நேம் கிரவுன் அஸ் கொரோனா, அப்படிதான் அந்த பேர் வந்துச்சு கொரோனா வைரஸ்ன்றது. சரிங்களா. இப்பதான் வந்துச்சான்னு கேட்டா இல்ல, முன்னாடி இருந்தே இருக்கு. 1960s இருந்தே இருக்கு. சயின்டிஸ்ட் ஆல்ரெடி டிஸ்கவர்ட் இட். அண்ட் இப்போ வந்து தேர்ஸ் a வேரியன்ட் ஆஃப் திஸ் வைரஸ். இப்போ வந்து எல்லாருக்கும் பரவ ஆரம்பிச்சிருக்கு. அது வந்து ஒரு வகையான வைரஸ் புதுசா வந்திருக்கு. முன்னாடியே பேண்டமிக் இருந்துச்சா? எஸ், இருந்துச்சு. எப்பனா இருந்திருக்கு? 1918 இருந்திருக்கு. ஒரு ஸ்பானிஷ் பேண்டமிக் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு 2-3 இயர்ஸ்க்கு வந்து இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 100 மில்லியன் டெத்ஸ். அண்ட் 1957 மறுபடியும் ஒரு பேண்டமிக் இருந்துச்சு. இட் has around 2 million deaths. 2 மில்லியன்னா 20 லட்சம் பேர் இறந்திருக்காங்க ஆல்மோஸ்ட். ஸோ 1968லயும் ஆல்மோஸ்ட் ஒரு 10 லட்சம் பேர் இறந்திருக்காங்க. ஒரு பேண்டமிக் இருந்திருக்கு. ஸோ பேண்டமிக் இருந்துகிட்டு தான் இருந்திருக்கு. இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஒன்லி திங் இஸ் நம்ம வந்து we should be prepared to face this pandemic and எல்லாம் ஒன்னா சேர்ந்து வெளியே வரணும். அந்த நோக்கத்துல நம்ம எல்லாரும் ஒன்னா வேலை செய்யணும். இதுல ஒருத்தங்க வந்து ப்ராப்பரா இருந்துட்டு இன்னொருத்தங்க ப்ராப்பரா இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தங்க ப்ராப்பரா இருக்கிறதும் வீணா தான் போகும். ஸோ இட்ஸ் a டீம் ஒர்க். பேண்டமிக்ல இருந்து வெளியே வருது, எல்லாம் இம்ப்ரோவைஸ் பண்றது. சரிங்களா. இந்த போட்டோல பாத்தீங்கன்னா ஒரு அந்த 1968 கீழே வந்து ஒரு படம் போட்டிருப்பேன். அந்த படத்துல பாத்தீங்கன்னா கீழே எழுதியிருக்கோம் பாருங்க, இஃப் ஐ ஃபெயில் ஹீ டைஸ். இது வந்து ஒரு ஸ்பெசிபிக்கா போட்ட படம். அந்த டைம்ல 1918ல பேண்டமிக் அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து தே ஹேட் திஸ் போட்டோ. இப்போ இஃப் a medico fail the patient dies. ஸோ அந்த அளவுக்கு கமிட்டடா பீப்புள் ஆர் ஒர்க்கிங் இன் த ஹாஸ்பிட்டல். அண்ட் அந்த காலத்துலயே பிபி எல்லாம் இருந்திருக்கு. அந்த காலத்துல ஃபேஸ் மாஸ்க் இருந்திருக்கு. அந்த காலத்துல சோஷியல் டிஸ்டன்சிங் பண்ணிட்டு தான் இருந்திருந்தாங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் லைக் இட்ஸ் த சேம். we are just redoing the history. அண்ட் கொரோனா வைரஸ் பத்தி ஒரு சில ஃபேக்ட்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய வேரியன்ஸ் இருந்திருக்கு. சார்ஸ் வைரஸ் கேள்விப்பட்டிருக்கோம். சைனால 2002ல இருந்திருக்கு. அரௌண்ட் 28 கண்ட்ரிஸ் அஃபெக்ட் பண்ணிருந்துச்சு. அரௌண்ட் 8,000 பீப்புள் இன்ஃபெக்ட் ஆயிருந்தாங்க. 700 பேர் இறந்துருந்தாங்க. 700 சில்ட்ரன். அண்ட் மிர்ஸ், மிடில் ஈஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம்ன்ற ஒரு இன்னொரு வைரஸ் ஒரு வேரியன்ட் இருந்துச்சு. அந்த வேரியன்ட் வந்து சவுதி அரேபியா, அந்த மிடில் ஈஸ்ட் கல்ஃப் கண்ட்ரீஸ்ல பரவி இருந்துச்சு. அரௌண்ட் 2,000 பேர் கிட்ட இன்ஃபெக்ட் ஆயிருந்தாங்க. ஒரு 800 சில்ட்ரன் பேர் கிட்ட இறந்துருந்தாங்க. இதை ஏன் கொண்டாந்தனா, இதுல பாருங்க 8,000 பேர் இன்ஃபெக்ட் ஆயிருக்காங்க, 700 பேர் இறந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் 10% ஆஃப் தி பீப்புள் டைட். ஸோ 10% பீப்புள் இன்ஃபெக்ட் ஆனதுல 10ல ஒருத்தன் இறந்திருக்கான் ரஃபா. சரிங்களா. இந்த கோவிட்ல பாத்தீங்கன்னா மார்டாலிட்டி ரேட் இஸ் ஒன்லி 3%. 10ல 3 பேர் தான் இறக்குறாங்க. இந்த வைரஸ்க்கு வந்து இன்ஃபெக்டிவிட்டி ரேட், ஸ்ப்ரெட் ரேட், அதாவது ஒரு ரூம்ல 10 பேர் இருந்தீங்கன்னா அதுல ஒருத்தன் இன்ஃபெக்ட் ஆயிருந்தனா அவனால இன்னொரு 2-3 பேருக்கு வந்து அந்த இன்ஃபெக்ஷனை பரப்ப முடியும். இந்த வைரஸோட இன்ஃபெக்டிவிட்டி ரேட்னு சொல்லுவாங்க, அது பேர் தான். அந்த இன்ஃபெக்டிவிட்டி ரேட் இஸ் ஹை ஃபார் திஸ் வைரஸ். இது மக்கள் புரிஞ்சுக்கணும். ஈஸியா பரவக்கூடிய ஒரு வைரஸ் இது. இதனால உயிர் சேதம் அடைவாங்களான்னு கேட்டா அதுக்கான வாய்ப்புகள் மிக கம்மி. 3 to 4% தான் WHO ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே அண்டர் டெஸ்டிங். பிகாஸ் அது அந்த வேல்யூ கொண்டு வர்றதுக்கே தேர் ஆர் லாட் ஆஃப் வேரியபிள்ஸ். அதாவது ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி கரெக்டான டைமுக்கு கொண்டு போயிருந்தாங்களா, இல்லை முன்னாடியே ட்ரீட் பண்ணாங்களா, இல்லை லேட்டாக ட்ரீட் பண்ணாங்களா, அதெல்லாம் வச்சு ஒரு வேல்யூ வந்து WHO கொண்டு வந்திருக்காங்க. 3-4% தான் வந்து டெத் ரேட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு 100 பேருக்கு இன்ஃபெக்ட் ஆயிருந்தாங்கன்னா அதுல வந்து 3-4 பேர் தான் இறந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றத ஸ்டாட்டிஸ்டிக்கலா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் தி பீப்புள் ஆர் ஏசிம்டமேட்டிக் ஆர் மைல்ட் சிம்டம்ஸ் இருக்கிற மக்கள் தான் இருப்பாங்க. ஒரு 100 பேர்ல 80 பீப்புள் வில் பி ஹேவிங் மைல்ட் சிம்டம்ஸ். ரொம்ப மோசமா இருக்காது சிம்டம்ஸ் அவங்களுக்கு. they'll be having ஒரு மைல்டா ஒரு காஃப் கோல்டோ இல்லை மைல்டா ஒரு ரன்னிங் நோஸோ ஹெட்ஏக்கோ டயர்ட்னஸோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 100ல ஒரு 15 பேருக்கு ஆக்சிஜன் தேவைப்படலாம். அந்த 15 பேர்ல ஒரு 5 பேருக்கு வந்து வென்டிலேட்டர் சப்போர்ட் அளவுக்கு தேவைப்படுற வாய்ப்புகள்
வரலாம்ன்றது ஸ்டாட்டிஸ்டிக்கலா கொடுத்துருக்காங்க நம்ம வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஸ்டடி பண்ணி. இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா 100 பேர்ல ஒரு 5 பேர் தான் கிரிட்டிக்கல் ஆவாங்க. அதுல இறந்து போகிறதுக்கான ஆல்மோஸ்ட் 3ல ஒரு 4 பேர் இறந்து போவாங்கன்றதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வைரஸ் வந்து அவ்வளோ டெட்லி வைரஸ் கிடையாது. இதை வந்து ப்ராப்பரா நம்ம ப்ரிகாஷன் எடுத்தோம்னா இந்த உயிர் சேதத்தை ஈஸியா தவிர்க்கலாம். அது வந்து முக்கியமா மக்கள் புரிஞ்சுக்கணும். ஈஸியா ப்ராப்பரா நம்ம வந்து ப்ரிகாஷன் எடுத்து ப்ராப்பரா இருந்தோம்னா உயிர் சேதங்களை ஈஸியா தவிர்க்கலாம். ஏன்னா இந்த வைரஸ் வந்து உயிர்கொல்லி ரொம்ப சிவியரா வந்து ஆளை கொல்ற அளவுக்கு இந்த சார்ஸ் வைரஸ் அந்த மாதிரி ஒரு வைரஸ் கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு வைரஸ் வந்து டிசம்பர் 2019 பரவ ஆரம்பிச்சு. நான் ஒரு பாயிண்ட் பிறகு உலகம் ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சு. இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து 2020 மார்ச் 11 வந்து இது ஒரு பேண்டமிக், இது வந்து ஒரு பயங்கரமா ஒரு பரவக்கூடிய ஒரு வியாதி, இது வந்து உலகமே வந்து பார்த்து சேஃபா இருக்கணும்னு ஒரு அறிக்கை விட்டாங்க. அதுல இருந்தா மோஸ்ட் ஆஃப் தி கண்ட்ரிஸ் அரௌண்ட் த வேர்ல்ட், உலகத்துல இருக்க எல்லா கண்ட்ரியுமே வந்து இதை சீரியஸா எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கான ப்ரிவென்ஷன்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. மக்கள் கிட்ட கொண்டு போறது, அவேர்னஸ் கொண்டு போறது, இது எல்லாமே வந்து ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ப்ரெசென்டா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2.4 கோடி கேசஸ் இருக்கு. அதுல ரிகவரி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2 கோடி பீப்புள் ஹாவ் ஆல்ரெடி ரிகவர்ட். டெத்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2.6 lakhs. அது ஜாஸ்தியான்னு கேட்டா ஆமா ஜாஸ்தி தான். ஏன்னா அதுவுமே நிறைய ப்ரிவென்டபிள் டெத்ஸ் இருக்கு. பாதி நம்ம ப்ராப்பரா ப்ரிகாஷன் எடுக்காம இல்லை நம்மள அறியாம மற்றவங்களுக்கு பரவுறது, அதெல்லாம் தான் ஒரு லேக் ஆஃப் அவேர்னஸ்ன்றதுனால நிறைய டெத்ஸ் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்திருக்கு அந்த டைம்ல. ஸோ அது ப்ரிவென்டபிள் டெத்ஸ் நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்றது நம்ம இங்க வந்திருக்கோம். அதுக்கான ப்ரிவென்ஷன் என்ன பண்ணணும், இன்கேஸ் நம்மளுக்கு வந்தாலுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணலாம், எதை நம்ம எப்படியும் பாசிட்டிவா கொண்டு போறது, எல்லாத்தையும் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் டிரான்ஸ்மிஷன் எப்படிலாம் பரவும் இந்த வைரஸ்ன்றது ஒரு கேள்வி. இருமல், தும்மல், இன்ஃபெக்ட் ஆனவங்க வாயிலிருந்து வர்றது, டிராப்லெட்ஸ், ஏரோசால், இல்ல தெரியாம வந்து அவங்க இன்னொருத்தவங்க இருமும்போது உங்க கையில இருமிட்டாங்க, அந்த கையை கொண்டு போய் தெரியாம உங்க கண்ணிலையோ மூக்குலையோ வாயிலையோ வச்சிங்கன்னா அது பரவக்கூடிய தன்மை இருக்கிறதுன்றது இட்ஸ் ப்ரூவன் ஃபேக்ட். இன்குபேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு வந்து அந்த இன்ஃபெக்ஷன், ஒருத்தங்க தெரியாம ஒரு பாசிட்டிவா ஒருத்தன் இருக்கிறான், அவங்க பக்கத்துல வந்து காஃப் பண்றான், அது அறியாம நீங்க சுவாசிச்சிடுறீங்க. அது சுவாசிச்ச பிறகு உங்களுக்கு சிம்டம்ஸ் வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்ன்றதுதான் இன்குபேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுல வந்து ஸ்டடி பார்த்ததுல வந்து பார்த்தாங்கன்னா சில பேருக்கு 2 நாள்லயே சிம்டம்ஸ் வர வாய்ப்புகள் இருக்கு. சில பேருக்கு ஆஸ் லேட் அஸ் 2 weeks கழிச்சு சிம்டம்ஸ் வர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா ஸோ ப்ராபப்ளி யூ ஆர் ஆன் தி இன்குபேஷன் பீரியட். 2 நாள் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஃப்ரம் யுவர் சோர்ஸ் நீங்க வந்து someone has been infected and உங்க மேல வந்து உங்களை அறியாம நீங்க டேக்கன் இன். அந்த இன்குபேஷன் பீரியட் தாண்டி தான் யூ வில் பி ஹேவிங் சிம்டம்ஸ். அந்த கீழே ஒரு கிராஃப் இருக்கு, அதை பாத்தீங்கன்னா அந்த சிக்னஸ் உங்களுக்கு இன்குபேஷன் பீரியட் முடிஞ்ச பிறகுதான் உங்களுக்கு ஜுரமோ சளியோ எல்லாமே ஆரம்பிக்கும். அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே நீங்க பரவ ஆரம்பிச்சிருவீங்க மற்றவங்களுக்கு. இந்த ஃபேஸ் தான் வந்து மோஸ்ட் டெட்லியஸ்ட் ஃபேஸ். உங்களை அறியாமே நீங்க பரப்பிட்டு இருப்பீங்க. பிஃபோர் உங்களுக்கு ஒரு ஃபீவரோ ஒரு காஃபோ ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நாள் 2 நாள் முன்னாடியில இருந்தே யூ வில் பி ஹெல்த்தி ஸ்ப்ரெடர்ஸ். அந்த வைரஸை நீங்க மற்றவங்களுக்கு ஈஸியா பரப்பிட்டு இருப்பீங்க. ஸோ உங்ககிட்ட இருந்து ஈஸியா ஒரு 2-3 பேருக்கு பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம இன்கேஸ் நம்ம வந்து இஃப் யூ கம் இன் கான்டாக்ட் யாருக்காச்சும் தெரியாம ஒரு பாசிட்டிவ் பேஷண்ட் பக்கத்துல இல்லை 60 பக்கத்துல இருமுனாலுமே நம்ம வந்து சேஃபா இருந்துக்கணும். நம்மளால மற்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம பார்த்துக்கணும். அதுதான் மெயின் இங்க. ஏன்னா நம்ம சேஃபா இருந்துட்டு மற்றவங்களுக்கு வந்து நம்ம சேஃப்டியை கொடுக்காம விட்டாலுமே அது ஒரு வகையில திருப்பி நம்மளுக்கே வந்து சேரும். சிம்டம்ஸ் என்னென்ன சிம்டம்ஸ்லாம் வரும்? ஜுரம், ரொம்ப ஹை ஃபீவர், சரிங்களா? டெம்பரேச்சர் 102, 103, 104 கூட பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ரொம்ப ஹை ஃபீவர் வந்துச்சுன்னா யூ சஸ்பெக்ட் அ வைரல் இன்ஃபெக்ஷன். டெம்பரேச்சர் 99 இருக்கு,
100க்கு கீழே தான் இருக்கு. யூஸ்வலா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ல வந்து 100க்கு மேல போகாது. யூஸ்வலா 100-101 மேல போகாது. வைரல் இன்ஃபெக்ஷன்ல தான் சிவியரா உங்களுக்கு ஒரு பாடி பெயின், ரொம்ப ஹை டெம்பரேச்சர், மருந்து போட்டா அப்படியே குறையும், திருப்பி அப்படியே ஏறும். ஸோ பீக்ஸ் ஃபீவர் வந்து அந்த ட்ரெண்ட் நீங்க மார்க் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜுரம் வரும்போதும் ரொம்ப ஹையா போகும், அப்படியே நார்மல் ஆகும், திருப்பி மறுபடியும் ஃபுல்லா ஹையா போகும், நார்மல் ஆகும். இது வந்து ஒரு வைரல் ஃபீவரோட ட்ரெண்ட். ஏன்னா யூஸ்வலா இது நீங்க பார்த்திருப்பீங்க, எல்லா டாக்டருமே கேள்வி கேட்பாங்க ஜுரம் வரும்போது எவ்வளவு இருந்துச்சு நீங்க பாத்தீங்களான்னு. அந்த கேள்விக்கான பேக்ரவுண்ட் அனாலிசிஸ் இதுதான். அதை வச்சு ஓரளவுக்கு அந்த டாக்டரால கணிக்க முடியும் அது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனா வைரல் இன்ஃபெக்ஷனானு. ஸோ அந்த ஃபீவர் வந்து ரொம்ப ஹையா வர்றது தான் வந்து ஒரு வைரல் ஃபீவரோட ஒரு அறிகுறி. சரிங்களா? கோவிட்ல காஃப், ட்ரை காஃப், இருமல் வரும், சளி இருக்காது, நிறைய பேர், முக்காவாசி பேருக்கு இருக்காது, ஒரு சில பேருக்கு இருக்கும், ட்ரை காஃப் இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி காஃப் பண்ணும்போது தான் யூல் பி ஸ்ப்ரெடிங் அவுட் இன்ஃபெக்ஷன். சிவியரா ஒரு டயர்ட்னஸ், யூல் பி பயங்கரமா ஒரு அடிச்சு போட்ட மாதிரி ஒரு டயர்ட்னஸ் இருக்கும், ஒரு பயங்கரமான டயர்ட்னஸ், பயங்கரமான ஒரு ஹெட் ஏக். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஃபீவர் இருக்கும்போது யூ வில் பி ஹேவிங் டீஹைட்ரேஷன் சொல்லுவாங்க, நீர் சத்து குறையும் உடம்புல. ஏன்னா பிகாஸ் உடம்புல வந்து ஜுரம் ஜாஸ்தி ஆகும்போது, டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகுது, யூ வில் பி ஸ்ப்ரெடிங், உடம்புல இருக்க வாட்டர் கண்டென்ட் குறையும் போது உங்களுக்கு ரத்தம் ஓட்டம் அந்த அளவுக்கு சீரா இருக்காது. மூளைக்கு ரத்தம் ஒன்று சீரா இல்லைன்னா உங்களுக்கு தலைவலி இருக்கிறது, உடம்புக்கு தசைகளுக்கு ரத்தம் ஒன்று சீரா இல்லைன்னா டயர்டா இருக்கிறது, இதெல்லாம் சிம்டம்ஸ், நம்மளுக்கு ஃபீல் பண்ற சிம்டம்ஸ். தொண்டை வலி, சோர் த்ரோட், ஒரு சிவியரா ஒரு பெயின் இருக்கும், உங்களால இருமிட்டே பார்ப்போம், ஆனா வெளியே சளி எதுவும் இருக்காது, ஆனா பட் யூ வில் பி காஃபிங் ஆல் த டைம். இந்த காஃப் பண்ணும்போது தான் யூ வில் பி ஸ்ப்ரெடிங் அவுட், நீங்க வந்து பரப்புவீங்க, நிறைய இன்ஃபெக்ஷனை வந்து மற்றவங்களுக்கு பரப்புவீங்க. ஸோ இந்த மாதிரி காஃப் வரும்போது தான் வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் ஆஃப் ஹவு டு டூ. என்ன எப்படி காஃப் வந்தாலுமே நிப்பாட்டக்கூடாது, யூ ஷுட் காஃப், பட் அது எப்படி காஃப் பண்ணுங்கிறத நான் சொல்றேன் உங்களுக்கு. அதுக்குமே ஒரு சில அனாலிசிஸ் எடுத்து ஒரு இப்படி பண்ணா பெட்டர்ன்ற மாதிரி ஒரு சில ஸ்டடிஸ்லாம் இருக்கு, அதை பத்தியும் ஐ வில் டெல் யூ. இதெல்லாம் ஒரு சில சிம்டம்ஸ். சில பேருக்கு வந்து அப்நார்மல் ப்ரெசன்டேஷன்ஸ், லூஸ் டூல்ஸ். இப்போ அந்த வைரஸ் வந்து உங்களுக்கு வயித்தை பாதிச்சாலோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு லூஸ் மோஷன் இருக்கும். சில பேருக்கு லாஸ் ஆஃப் டேஸ்ட், ஸ்மெல் இருக்காது. டெய்லி காஃபி மார்னிங் எஞ்சி குடிக்கிறவங்களுக்கு வந்து காஃபி எடுத்து குடிச்சு பார்த்தா ஸ்மெல்லே தெரியாது, அதுவே ஒரு ஃபர்ஸ்ட் அறிகுறி. டேஸ்ட் தெரியாது. ஸோ ஏன்னா டேஸ்ட் பட்ஸ், நாக்கில் இருக்க டேஸ்ட் பட்ஸ்லாம் வந்து இட் வில் பி அஃபெக்டட் பை த வைரஸ். ஸோ உங்களுக்கு அந்த டேஸ்ட் பட்ஸ்லாம் நாக்கில் வந்து அந்த டேஸ்ட் உணர்ச்சி கொடுக்குற அந்த செல்கள்லாம் வேலை செய்யாமல் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த டேஸ்ட் தெரியாது, ஸ்மெல் தெரியாது, ஸ்மெல்க்கு வேலை செய்கிற ரிசெப்டர்ஸ்லாம் வேலை செய்யாது பிகாஸ் ஆஃப் த வைரல் லோட். ஸோ இதெல்லாம் வந்து அறிகுறிகள் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கிறது. இது வந்து இருக்கு பாருங்கன்னு. ரொம்ப சிவியரா இருக்கவங்களுக்கு மூச்சு வாங்குறது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மூச்சு வாங்குறது நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்? நார்மலா நீங்க வந்து வீடு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் இருந்து 4வது மாடி இருக்கு வீடு, ஈஸியா 4 மாடி ஏறி போயிருவீங்க. இப்ப இந்த சிம்டம்ஸ் வருது கொஞ்ச நாள் கழிச்சு படியேற முயற்சி பண்றீங்க, 2 மாடிக்கு மேலே மூச்சு வாங்க ஆரம்பிக்குது, இதுதான் ஆரம்பம். சில பேருக்கு இங்க கொஞ்சம் நடந்து ஒரு பக்கத்து ரூம்னாலே மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். சில பேர் சிம்பிளா உட்காந்துருக்கும் போதே மூச்சு வாங்கும், அது ரொம்ப சிவியர். இந்த மாதிரி மூச்சு வாங்குற சிம்டம்ஸ் இருந்தாலே ஃபர்ஸ்ட் யூ ஷுட் கோ டு த ஹாஸ்பிட்டல். சரிங்களா? வீட்டுல இது வரதுக்கு முன்னாடியே மானிட்டர் பண்றதுக்கு ஒரு சில வகைகள் இருக்கு. பல்ஸ் ஆக்சிமீட்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த 2வது படம் பாத்தீங்கன்னா SpO2ன்றது ஆக்சிஜன் லெவல்ஸ், உடம்புல எவ்வளவு ஆக்சிஜன் இருக்குன்னு காமிக்கிறது. அது யூஸ்வலா பொதுவா எல்லாருக்குமே 94 மேல இருக்கணும். ஹார்ட் ரேட் பக்கத்துல, ஹார்ட் ரேட் வந்து 100 கீழே இருக்கணும், 70க்கு மேல 100 கீழே கணக்கு வச்சுக்கோங்க தோராயமா. சேச்சுரேஷன் லெவல்ஸ் வந்து குறையுதுன்னா உங்க உடம்புல ஆக்சிஜன் லெவல்ஸ் குறையுதுன்றது கிளியர்லி எவிடென்ட். ஸோ அந்த மாதிரி டைம்ல யூ ஹாவ் டு சீக் மெடிக்கல் அட்டென்ஷன். அதை வீட்டுல பாத்துக்க முடியாது, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆக்சிஜனோ எல்லாமே தேவைப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஹைபாக்சியா, ஒரு சில பேர் கேட்கிற கேள்வி என்ன, ஹைபாக்சியா வர்றதுக்கு முன்னாடி எப்படி தெரிஞ்சுக்க முடியுமான்றது ஒரு கேள்வி. தெரிஞ்சுக்கலாம். அது எப்படின்னா ஒரு சிம்பிள் டெஸ்ட். வீட்டுல உட்காருங்க, நல்ல ஒரு டீப் பிரெத் எடுங்க, ஒரே மூச்சுல எவ்வளவு நம்பர்ஸ் என்ன முடியுதுன்னு பாருங்க. நார்மலா ஒரு ஹெல்த்தி லங்னா 1ல இருந்து 30 வரைக்கும் ஈஸியா கவுண்ட் பண்ணலாம் ஒரே மூச்சுல. நல்லா வாய் விட்டு எண்ணுங்க, ஒரே மூச்சு உள்ள இழுத்து 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி 30 வரைக்கும் எண்ணலாம். ஆனா உங்களுக்கு லங்ல வந்து ஃபங்க்ஷனிங் கெப்பாசிட்டி குறையுது, ஹைபாக்சியா வருதுன்றது வந்து சேச்சுரேஷன் குறையதுக்கு முன்னாடி எப்படி அறிவோம்னா, உங்களால சிங்கிள் பிரெத் கவுண்ட் பண்ண முடியாது. நார்மலா 15 மேலே வராது.
அதுவே ஒரு அலார்மிங் சைன். 10க்கு மேல வரலாம் டெஃபினட்டா ஹாஸ்பிட்டல் போயிருங்க. 15 மேல வரலனாலே கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் போயிருங்க. 10 மேல இட்ஸ் அன் எமர்ஜென்சி, யூ ஹேவ் டு கோ. ஸோ என்ன ஆகுதுன்னா யூஸ்வலா வந்து லங்ஸ் டேமேஜ் ஆகுது. லங்ஸ் டேமேஜ் ஆன பிறகு உங்களால லங்ஸால ஆக்டிவ் ஆக்சிஜன் வந்து பம்ப் பண்ண முடியல பிளட் வெசல்ஸ்க்கு. ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணணும்னா உங்க பாடி வில் ட்ரை டு காம்பன்சேட் உங்களோட ரெஸ்பிரேட்டரி ரேட், சுவாசம் எடுத்துக்கிட்டு இருக்கோம்ல பெர் மினிட், அதை வந்து ஜாஸ்தியாக்க முயற்சி பண்ணும். ஸோ யூ வில் பி ஹேவிங் இன்க்ரீஸ் ரெஸ்பிரேட்டரி ரேட். அப்போ கூட உங்களுக்கு ஆக்சிஜன் குறையாது. உங்க உடம்புல வந்து யுவர் பாடி வில் இன்க்ரீஸ் ரெஸ்பிரேட்டரி ரேட். ஒரு பாயிண்ட் பிறகு அந்த சேச்சுரேஷனால மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா லங் டேமேஜ் அந்த அளவுக்கு மோசமான பிறகு ஈவன் தோ உங்க உடம்ப யுவர் பாடி இஸ் ட்ரைங் டு இன்க்ரீஸ் ரெஸ்பிரேட்டரி ரேட், இட் வில் நாட் பி ஏபிள் டு கிவ் அடிக்வேட் சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் டு யுவர் பிளட் வெசல்ஸ். அப்போதான் சேச்சுரேஷன் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த சிங்கிள் பிரெத் கவுண்ட் டெஸ்ட் பத்தி ஒரு எல்லாமே வந்து பாசிட்டிவா இருக்கவங்க, ஹோம் குவாரண்டைன் இருக்கவங்கலாம் தே ஷுட் கிவ் இட் அ ட்ரை. இந்த ஒரு லங் வந்து கம்ப்ளைண்டா இல்லைன்னா அவங்களால சிங்கிள் பிரெத் கவுண்ட் டெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் சிம்டம்ஸ். வராம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம்? மாஸ்க் போடணும். ப்ராப்பரா எப்படி போடணுங்கிறத வில் லெட் யூ நோ. மாஸ்க் 2 வகைப்படும். மெடிக்கல் மாஸ்க் இருக்கு, கிளாத் மாஸ்க் இருக்கு. மெடிக்கல் மாஸ்க்ஸ்ல வந்து 3 ply மாஸ்க் இருக்கு, N95 மாஸ்க் இருக்கு. ஸோ அது வந்து மெடிக்கல்லா யூஸ் பண்றவங்களுக்கு. காமன் பீப்புள்ஸ்க்கு நம்ம வந்து காமன் மாஸ்க் பத்தி சொல்லி தருவோம். இப்போ சில பேர் கேள்வி கேட்பாங்க, மாஸ்க் வந்து எந்த மாஸ்க் பெட்டர் சார், மெடிக்கல் மாஸ்க் பெட்டரா இல்ல கிளாத் மாஸ்க் பெட்டரா? இப்போ இருக்க ஆராய்ச்சியில் என்ன சொல்றாங்கன்னா கிளாத் மாஸ்க் இட் செல்ஃப் இஸ் ஃபார் பெட்டர், ப்ரொவைடட் நம்ம வந்து கிளாத் மாஸ்க் ப்ராப்பரா போட்டிருக்கணும், ப்ராப்பரான ஒரு சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஸோ ஹவு டு யூ வேர் அ மாஸ்க்? எல்லாருமே மாஸ்க் வச்சிருக்கோம், ஆனா கரெக்டா எப்படி போடணும், கரெக்டா எப்படி கழட்டணுங்கிறத ஒரு ப்ராப்பரான டெக்னிக்கை யூஸ் பண்ணா நம்மளால மேக்சிமமா இன்ஃபெக்டிவிட்டி வராம தவிர்க்கலாம். ஸோ பிஃபோர் யூ வேர் அ மாஸ்க், போடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஹேண்டை வாஷ் பண்ணுங்க. நீங்க போடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் யூ டேக் யுவர் மாஸ்க் அண்ட் யூ இன்ஸ்பெக்ட் இட். எங்கேயாச்சும் கிழிஞ்சிருக்கா? இதெல்லாம் நிறைய பேர் பார்க்க மாட்டோம், அப்படியே எடுத்து போட்டு போயிட்டே இருப்போம். திருப்பி பாருங்க, 2 பக்கமும் பாருங்க கிழிஞ்சிருக்கா இல்லையா. ஏன்னா யூஸ் பண்ணிருப்பீங்க, துவைக்க போட்டிருப்பீங்க, திருப்பி எங்கேயாச்சும் ஓரமா கிழிஞ்சிருக்கும். கிழிஞ்சிருந்துச்சுன்னா இட் வில் நாட் சர்வ் த பர்பஸ். அந்த வழியா லீக் ஆகிட்டு இருக்கும், அந்த வழியா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. சரிங்களா? மாஸ்க் போட்ட பிறகு கரெக்டா 2 காது பக்கமும் அந்த ஸ்லிங் வரணும். மாஸ்க் வந்து உங்களோட மூக்கு, வாய் அந்த சின் லெவலுக்கும் கவர் பண்ணணும். ப்ராப்பரா ஒரு சீல் இருக்கான்றத பாருங்க. மாஸ்க் போட்ட பிறகு மாஸ்கை தொடக்கூடாது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னா போட்டிருப்பாங்க, அப்புறம் மூக்கு கை வச்சு கொஞ்சம் கீழே இறக்கி பார்ப்பாங்க, திருப்பி மேல போடுவாங்க. அப்போ என்னன்னா ஃபில்டரான பார்ட்டிகல்ஸ் மாஸ்கோட முன் பகுதியில இருக்கும். யாருக்கு தெரியலாம், சம்டைம்ஸ் வைரஸ் கூட இருக்கலாம். அதை வந்து நம்ம அறியாம நம்ம வந்து மூக்கு மேல கை வச்சுட்டு ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்போம் அந்த மாஸ்கை. அப்போ அந்த இன்ஃபெக்ஷன் உங்க கையில இருக்கும். அந்த கையை கொண்டு போய் நம்ம உங்களை அறியாம கண்ணு தூசி பண்ணும், கண்ணில் தடவுவீங்க, இல்ல மூக்கு குடைவீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது த இன்ஃபெக்ஷன் அந்த வைரஸ் வில் ஈஸிலி பைபாஸ் த மாஸ்க். அந்த மாஸ்க் போடுறதுக்கான யூஸே இல்லாம போயிடும். சரிங்களா? ஸோ மாஸ்க் போட்ட பிறகு மாஸ்கோட முன்பகுதியை தொடக்கூடாது. அண்ட் மாஸ்க் ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடியும் ஹேண்டை ப்ராப்பரா வாஷ் பண்ணுங்க. ப்ராப்பரா ரிமூவ் பண்றது காது பக்கத்துலேருந்து வெளியே எடுங்க. வெளியே எடுத்த பிறகு மாஸ்க் மறுபடியும் சென்டர் டச் பண்ணாதீங்க. ஏன்னா அது போட்டு நீங்க வெளியெல்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க, அந்த ஏரியாஸ் ஆல்ரெடி இன்ஃபெக்டட். தொடக்கூடாது. அதை கொண்டு போயிட்டு ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர், ஒரு பிளாஸ்டிக் கவர்லயே போட்டு, இல்ல வீட்டுல கொண்டு போய் நீங்க சோப் வாட்டர்ல ஊற வச்சு டிடர்ஜென்ட்ல போட்டு வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ண போட்ட பிறகு உங்க கையை மறுபடியும் வாஷ் பண்ணணும். இந்த ஹேண்ட் வாஷிங் அண்ட் ப்ராப்பரா மாஸ்க் போட்டிருந்தாலே ஒரு 90% ப்ராப்ளம் சால்வ். எல்லாருக்குமே மாஸ்க் அவேர்னஸ் இருக்கு, ஆனா வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னென்ன பண்ணக்கூடாதுன்றது மாஸ்க் பாத்தீங்கன்னா, மாஸ்க் வந்து லூஸா போடக்கூடாது. ஒரு டேமேஜ் ஆன மாஸ்க், கிழிஞ்ச மாஸ்க் போடக்கூடாது. மாஸ்க் பார்த்துப்பீங்க, மூக்கு கீழே போடுறது யூஸே கிடையாது. அதுக்கு நம்ம சும்மாவே போகலாம் மாஸ்க் போடாமவே. மாஸ்க் போட்டுட்டு சில பேர் போவாங்க, ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் வந்திருப்பாங்க வீட்டுக்கு,
உடனே அவங்க கிட்ட பேசும்போது கடற்கடன் மாஸ்க்கை கழட்டிட்டு நல்லா பேசிக்கிட்டு இருக்கோம். அது பண்ணக்கூடாது. சரிங்களா? மாஸ்க் போடுறதே வந்து சோசியல் டிஸ்டன்சிங் ப்ராப்பரா உங்களுக்கு ஒரு பேரியர் கொடுக்கறதுக்காக தான். அது வந்து இன்னொருத்தங்க வெளியே போயிட்டு வந்திருப்பாங்க, அவங்களை கிரீட் பண்றதுக்காக நம்ம வேர்ல்டு மாஸ்க், அது ஒரு ரிஃப்ளெக்ஸ் மாதிரி நிறைய பேருக்கு வந்துடும். அது பண்ணக்கூடாது. ஏன்னா தட் வில் நாட் சர்வ் த பர்பஸ். அவ்வளவு நேரம் போட்டதுக்கான யூஸே இல்லாம போயிடும். சரிங்களா? மாஸ்க் வந்து ரொம்ப டைட்டா சில பேர் போடுவாங்க, மூச்சு விட முடியாத அளவுக்கு. அந்த மாதிரி போட்டாலுமே அது ப்ராப்ளம் தான். ஏன்னா உங்களால சீரா மூச்சு விடணும் ஃபர்ஸ்ட். ரொம்ப டைட்டா, அதாவது உங்களுக்கு டைட்டா போடணும், கண்டிப்பா டைட்டா போடணும். ரொம்ப டைட்டா ஆசிட்ஸ் உங்களுக்கு நார்மல் ரெஸ்பிரேட்டரி மூவ்மெண்ட்டே வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்னா அந்த அளவுக்கு டைட்டா போடக்கூடாது. சரிங்களா? அழுக்கான மாஸ்க் போடக்கூடாது. மாஸ்க் கிளீன் பண்ண மாஸ்க் தான் போடணும். இதெல்லாம் ஒரு சில டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஆஃப் யுவர் மாஸ்க். இது மெடிக்கல் மாஸ்க்கும் அதே மாதிரி பிரின்சிபிள் தான். கிளியாம இருக்கணும், ப்ராப்பரா போடணும். ப்ராப்பரா அது மெடிக்கல் மாஸ்க் போட்டிருக்காங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து யூ வில் பி மெடிக்கல், ஒரு ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட ஒர்க்கராவோ, ஒரு ஹவுஸ் கீப்பிங்கோ, இல்லை ஒரு செவிலியரோ, இல்லை ஒரு டாக்டராவோ, ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றீங்க, இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் திங்ஸ் கொடுக்குறாலோ, இல்லை ஒரு அட்டெண்டராவோ, எதுவாக இருந்தாலும் நீங்க வந்து மெடிக்கல் மாஸ்க் போறது பெட்டர் ஹாஸ்பிட்டல் செட்டிங்குள்ள போறது. ஏன்னா ஒரு கிளாத் மாஸ்கை விட அது கொஞ்சம் பெட்டர் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். அதையுமே சிம்பிள் அதே மாதிரி ப்ராப்பரா போடணும், கையை ப்ராப்பரா சானிடைஸ் பண்ணணும். மெடிக்கல் மாஸ்கை கிளீன் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது, டிஸ்போஸ் பண்ணணும். ஒரே வித்தியாசம் அதுதான். நீங்க வந்து மறுபடியும் அதை கொண்டு போய் வீட்டில் துவைச்சி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா அதுல வந்து ரொம்ப இன்ஜினியர்ட் போர்ஸ், அந்த போர்ஸ் சைஸ் எல்லாமே மெஷர் பண்ணி ப்ராப்பரா மிஷின்ல கட் பண்ணி அது செஞ்சிருப்பாங்க. அது நீங்க தண்ணியில ஊத்துனீங்கனாலே அந்த கிளாத் வந்து யூனோ தண்ணியில மூக்கினோடனே அந்த கிளாத் சைஸ்லாம் மாறிடும், அந்த போர் சைஸ்லாம் மாறிடும். தென் இட் வில் நாட் சர்வ் த பர்பஸ். ஸோ டெஃபினட்டா ரீயூஸ் பண்ணாதீங்க மெடிக்கல் மாஸ்கை, தூக்கி போட்டுருங்க. கிளாத் மாஸ்க் கேன் பி ரீயூஸ்ட். அண்ட் ஆல்வேஸ் கையை கழுவுங்க. ரைட். சோஷியல் டிஸ்டன்சிங் முக்கால்வாசி ப்ராப்ளம். நம்ம ப்ராப்பரா ஒரு கிளாத் மாஸ்க் போட்டு ஒரு 6 அடி கேப் விட்டு நடந்ததுனாலே பாதி பிரச்சனை சால்வ். சரிங்களா? மினிமம் 6 feet 6 அடி கேப் இருக்கணும். எங்கேயுமே வந்து கூட்டத்துல வந்து போறதை அவாய்ட் பண்ணுங்க. ஒன்றுமே தனியா ஒரு 6 feet கேப் விட்டு இருக்கிறது பெட்டர். கம்யூனிகேட் பண்ணா கூட ஒரு 6 அடி தொலைவுல நல்லா சத்தமா பேசுங்க. பக்கத்துல போய் கம்மியா பேசுறத விட தூரத்துல நல்லா சத்தமா பேசி பழகுங்க. சரிங்களா? ரெண்டாவது பாத்தீங்கன்னா யூ ஷுட் நாட் ஷேக் ஹேண்ட்ஸ். இத்தனை நாளா நம்ம வந்து கை கொடுத்து பழகிட்டு இருந்தோம். கொஞ்ச நாள் மாறுவோம், மறுபடியும் பழைய இந்தியன் ட்ரெடிஷனுக்கு மாறுவோம். எல்லாம் கை எடுத்து கும்பிட்டு பழகுவோம். கை கொடுக்க வேணாம், கை எடுத்து கும்பிடுவோம். சரிங்களா? ப்ராப்பரா சானிடைசேஷன், ஹேண்ட் வந்து எப்பயுமே வந்து ஹேண்ட் வாஷ் பண்றது நல்லது. ஆல்கஹால் கண்டெய்னிங் லிக்விட்ஸ், சானிடைசேஷன் லிக்விட்ஸ் யூஸ் பண்றது நல்லது. வெளியே போனீங்கன்னா கூட யூ ஷுட் கேரி இட் வித் யூ. எங்க போனாலுமே கையில ஒரு சின்ன ஒரு சானிடைசரை கொண்டு போங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வெளியே போறதை அவாய்ட் பண்ணுங்க. தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன்ல வெளியே போயே தான் ஆகணும்னா நீங்க வந்து வெளியே போகும்போது இந்த மாதிரி சானிடைசேஷன் யூஸ் பண்ணுங்க. ஸ்டீம் இன்ஹலேஷன். ஸ்டீம் இன்ஹலேஷன் உங்களுக்கு த்ரோட்ல, நோஸ்ல இருக்க பிளாக் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இட் வில் கிளியர் அவுட். ரீசெண்டா கூட there are a lot of studies which says that steam inhalation is good for your throat. உங்களோட த்ரோட்ல இந்த கன்ஜெஷன்லாம் இருக்குன்னா அந்த ஹீட்டான பார்ட்டிகல்ஸே அந்த வாட்டர் வேப்பர் இருக்கு இல்லையா, அதுவே வந்து உங்களுக்கு இருக்க த்ரோட்ல கன்ஜெஷன் அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணும். லோக்கலா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றதுனால உங்களுக்கு பிளட் வெசல்ஸ் வந்து அங்க சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும்போது அங்க இருக்க வீக்கம் குறையும். வீக்கம் குறைஞ்சுன்னா உங்களுக்கு வந்து பெட்டரா இருக்கும். ஸோ ஸ்டீம் இன்ஹலேஷன் இஸ் ஆல்வேஸ் அட்வைசபிள். ஏன்னா எடுக்குன்னு ப்ரிவென்ஷன் வரதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணுவோன்னு. சரிங்களா? ஸ்டீம் இன்ஹலேஷன் எவ்வளவு நேரம் பண்ணலாம்னா up to 5 minutes பண்ணுங்க. மேபி ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 10 to 15 times பண்ணுங்க. ரைட். இன்கேஸ் உங்க வீட்டுல யாராச்சும் சிக் ஆறாங்க, சிம்டம்ஸ் இருக்கு, நீங்க என்ன பண்ணணும்ன்றது சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேனிக் ஆகாதீங்க, பயப்படாம இருங்க. இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுத்த ஃபேக்ட்ஸே வந்து உங்க பயத்தை போக்குறதுக்காக தான். இது வந்து ஒரு உயிர்கொல்லி வைரஸ் கிடையாது. ஒரு 100ல 2 பேர் தான் உயிர் கொள்ற நிலைமைக்கு போகும். நம்ம அந்த 80 கண்டிப்பா 98 பேருக்கு வராது. அதனால ஃபர்ஸ்ட் தைரியமா இருங்க. ரெண்டாவது, யூ ஷுட் சீக் இன்ஃபர்மேஷன்.
கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், பக்கத்துல எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குன்ற கான்டாக்ட்ஸ் எடுத்து வைங்க. இன்கேஸ் உங்க வீட்டுல ஒருத்தவங்க சிக்கா இருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு பரவதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. சரிங்களா? இன்கேஸ் உங்களுக்கு பரவுனாலுமே யூ ஷுட் ஹாவ் சம் கான்டாக்ட்ஸ் வித் நெய்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்துல இருக்க மக்களோட கான்டாக்ட் நம்பர்ஸ்லாம் வாங்கி வைங்க. அண்ட் ஒரு நல்ல எண்ணத்துல அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி வைங்க இந்த மாதிரிலாம் இருக்குன்னு. ஸோ தட் அவங்களுமே தே ஷுட் பி அவேர். அவங்க ப்ராப்பரா ஒரு டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கும் கால் பண்ணி தே வில் ஹேவ் அ ஃபாலோ அப். நீங்க நல்லா இருக்கீங்களா? ஒன்றும் இல்லை, நம்ம ரொம்ப கஷ்டப்படும் போது ஒருத்தர் ஃபோன் பண்ணி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாலும் நம்மளுக்கு அதே ஒரு பாதி எனர்ஜி வந்துடும். ஒருத்தர் நம்மளை பத்தி கவனிச்சிட்டு இருக்காங்க, பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்டாக்டை பில்ட் பண்ணுங்க. ஸோ சோஷியலா ஸ்ட்ராங்கா இருங்க. அண்ட் ரெண்டாவது, ஸ்டாக் அப் சப்ளைஸ். உங்களுக்கு மாஸ்க் எடுக்கிறதோ, சானிடைசர்ஸ் வைக்கிறதோ, வீட்டில் ஹேண்ட் வாஷிங் அண்ட் லிக்விட்ஸ் எடுத்து வைக்கிறது, இதெல்லாம் எடுத்து வைங்க. அந்த இன்ஃபெக்ட் ஆன அவங்க வந்து வீட்டில் இருக்க அவங்க யூஸ் பண்ண வேண்டிய திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்போசபிளாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் டிஸ்போசபிள் பிளேட்ஸ், டிஸ்போசபிள் ஷீட்ஸ் அதெல்லாம் வாங்கி வைங்க. இன்கேஸ் டிஸ்போசபிள் ஷீட்ஸ் நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல, அவங்களுக்கு யூஸ் பண்ணுற ஷீட்டை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அவங்களுக்கு யூஸ் பண்ணுற ஷீட்டை தனியாக வாஷ் பண்ணுங்க. அவங்க தனியாக ஒரு வாஷ்ரூம் யூஸ் பண்ணட்டும், அந்த வாஷ்ரூம் நார்மலாக இருக்க பர்சன் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஐசோலேட்டாக அவங்கள வைங்க. தனிமைப்படுத்துறோம்னு சொல்லிட்டு அவங்கள வந்து தனிமையில விட்டுறக்கூடாது. அப்பப்போ செக் ஆன் தெம். நீங்க ஒரு கான்டாக்டோ ஒரு ஃபோன் பண்ணி நல்லா இருக்கியா, என்ன பண்ணிட்டு இருக்க, அவங்களும் என்கேஜ்டா வைங்க. ஏன்னா இந்த கோவிட் வைரஸ்ல வந்து நாங்க பார்த்தது என்னன்னா, மோர் தென் த இன்ஃபெக்ஷன் பர்சே, அந்த வியாதியோட டிப்ரெஷன் இட் செல்ஃப் வில் கில் த பேஷண்ட். நிறைய பேர் தனிமைப்படுத்துறது, ஓரம் ஒதுக்கி வைக்கிறது, அந்த மாதிரி பண்ணி அவங்களால ஒரு கான்டாக்டே இல்லாம, அவங்களுக்கு நிஜமாவே சிக்கானா கூட அவங்களுக்கு யாரும் கான்டாக்ட் பண்ண முடியாம, அவங்களும் யாருக்கும் கான்டாக்ட் பண்ணாம கஷ்டப்படுறவங்களும் நிறைய பேர் பார்த்துருக்கோம். ஸோ அந்த டிப்ரெஷன் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைட் பண்ணணும். மென்டலா வி ஷுட் பி ஸ்ட்ராங் டு ஃபைட். எதுவாக இருந்தாலும் இது ஒரு போர்னு முடிவாயிருச்சு, நம்ம வந்து கையில் ஆயுதம் ரெடியாக வச்சிருக்கணும். இது நம்ம ஆயுதங்கள், மாஸ்க், சானிடைசர்ஸ், திங்ஸ்லாம் கையில் வச்சிருக்கிறது. ஸோ வீட்டில் அவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஸோ கமிங் பேக், ஸோ அவங்களுக்கு தனியாக வீட்டில் வச்சிருக்கோம், ப்ராப்பராக மானிட்டர் பண்ணுங்க. சப்போர்ட் நெட்வொர்க், க்ரோசரிஸ், திங்ஸ் அதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம கார்பரேஷன் நிறையாவே ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்க வேஸ்ட் திங்ஸ் நீங்க வெளியே வச்சீங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்பரா வந்து டிஸ்போஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. கவர்மெண்ட் நிறைய முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பார்ட் ப்ராப்பரா செய்யும்போது நம்ம பார்ட் ப்ராப்பரா செய்யணும் இல்லையா? நம்ம பார்ட் ப்ராப்பரா நம்மளும் இருக்கணும். ஸோ மெயின் திங், இன்ஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே நம்ம வந்து வெளியே சுத்திட்டுலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கர்வ் காட்டினேன் இல்லையா? உங்களுக்கு நான் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஜுரம் வருதுன்னா ஒரு 2 நாள் முன்னாடி இருந்து நீங்க வந்து பரப்ப ஆரம்பிச்சிருப்பீங்க உங்களை அறியாமையே. அதுதான் இந்த வைரஸோட ஒரு மோசமான ஒரு ட்ரெய்ட். யூ வில் நாட் நோ தட் யூ ஆர் ஸ்ப்ரெடிங் தி இன்ஃபெக்ஷன். நீங்க வந்து பரப்பிட்டு இருக்கீங்கன்றது உங்களுக்கே தெரியாது. ஸோ யாரெல்லாம் கஷ்டப்படுவாங்க? சில பேர் அவங்களுக்கு வந்து ஏற்கனவே எதிர்ப்பு சத்து ப்ராப்பரா இல்லை, ஏற்கனவே கொஞ்சம் சுகர் ப்ரெஷர் இருக்கவங்க, ஸோ கொஞ்சம் வீக்கா இருக்கவங்க, வயசானவங்க, அவங்களாம் ஈஸியாக அஃபெக்ட் ஆவாங்க. ப்ராப்ளி உங்களுக்கு வந்து வரும், ஒரு 2 நாள் ஜுரம் மாதிரி வந்துட்டு சரியாயிரும். ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு உயிர் கொள்ற நிலைமை கூட கொண்டு போகலாம். அதுக்கு நீங்க வந்து அறியாமையே நீங்க ஒரு காரணமா இருப்பீங்க. அது தவிர்க்கணும். சரிங்களா? ஸோ பி ப்ரிப்பேர்ட். அவங்க ஐசோலேஷன் ரூம் நீங்க தனியா ஒருத்தவங்களை ஒதுக்கி வைக்கிறீங்களா, அவங்கள வந்து என்ன பண்ணணும், ஒரு நல்ல ஒரு விண்டோ இருக்க ரூம்ல வைக்கிறது பெட்டர். சரிங்களா? ஏன்னா எப்பயுமே ஒரு விண்டோ இருக்க ரூம், ப்ராப்பர்லி வென்டிலேட்டட் ரூம் தான் பெட்டர் டு டிக்ரீஸ் த வைரல் லோட். த மோர் த வைரல் லோட் மோர் த இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. உங்களுக்கு ரொம்ப ஒரு ரூம்கள் நிறைய வைரல் லோட் இருக்குன்னா அவங்களுக்கு நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். அந்த லோட் ஜாஸ்தியாக அவங்க சிம்டம்ஸ் ஜாஸ்தியாகிட்டே போயிட்டு இருக்கும். ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்கிற நிலைமைக்கு கொண்டு போயிடக்கூடாது. ஸோ ஒரு ப்ராப்பர்லி வென்டிலேட்டட் ரூம்ல அவங்கள ஐசோலேட் பண்ணுங்க. சரிங்களா? ப்ராப்பரா மானிட்டர் பண்ணுங்க அவங்கள. சும்மா அப்போ கேட்டுக்கிறது நல்லது. என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன சாப்பிட்டாங்களா, தூங்குனாங்களா என்னன்றத. ஸோ தட் தே வில் ஆல்சோ பி மென்டலி ஸ்ட்ராங். ஏதாச்சும் வார்னிங் சைன்ஸ், திடீர்னு அவங்க மூச்சு வாங்குறது கஷ்டமா இருக்கு, ரொம்ப செஸ்ட் பெயின், நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கு, இல்லை ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க, எந்திரிக்கவே முடியல, மயக்கம் வர மாதிரி இருக்கு, இதெல்லாம் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா இமீடியட்லி சீக் மெடிக்கல் அட்டென்ஷன். சரிங்களா? ஸோ மெடிக்கல் ஒரு ஹாஸ்பிட்டலோ ஒரு கிளினிக்கோ இல்லை வீட்டு பக்கத்துல ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டரோ கொண்டு போய் செக் பண்றது பெட்டர். இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். சில பேருக்கு வந்து வீட்டில் வந்து சுகர் ப்ரெஷர்லாம் இருந்திருக்கும். நம்ம வந்து வீட்டில் ஃபார் எக்ஸாம்பிள்
ஸோ என் ரிலேட்டிவ் ஒருத்தவங்களுக்கு சுகர் ப்ரெஷர் இருக்கு, அவங்களுக்கு வந்து ரெகுலராக செக்அப் போயிட்டு இருக்காங்க. ஒரு 2 வாரத்துக்கு ஒருக்கா இல்லை ஒரு 2 மாசத்துக்கு ஒருக்கா ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிட்டு மருந்து மாத்திரைகள்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கோவிட் டைம்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து சுகர் ப்ரெஷர் இருக்கவங்க ரெகுலராக ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிட்டு மாத்திரைகள்லாம் டைட்ரேட் பண்ணிட்டு டெஸ்ட்லாம் எடுக்கிறவங்க வந்து பண்றது இல்லை. ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நம்மளுக்கு வந்துருமோன்ற பயம். சரிங்களா? அந்த பயத்தை ஃபர்ஸ்ட் போக்குங்க. நம்மளுக்கு மற்ற வியாதிகள் வந்து மோசமாகிடக்கூடாது. ஏன்னா இந்த டைம்லாம் பாத்தீங்கன்னா, இந்த கோவிட் டைம்ல நிறைய ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், நிறைய, அதாவது இருக்க ஒரு சாதாரண பிரச்சனை, கையில வந்து சின்னதா ஒரு பர்ன்ஸ் இருந்திருக்கும், கையில சூடு பட்டிருக்கும், அது அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணி மருந்து கேட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணா சரியாயிரும் அது அப்பவே. ஆனா அதை வந்து கோவிட் டைம்ல வந்து பார்த்து பயந்துக்கிட்டு அவங்க வந்து வராம இருந்துக்கிட்டு வீட்லயே இருந்து அந்த புண்ணு பெருசாகி அது எலும்பு அளவுக்கு பரவி ஒரு மாசம் கழிச்சு வந்து பார்த்தா அந்த விரலே எடுக்கிற அளவுக்கு போயிடும். ஒரு சாதாரண ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே அதையும் நீங்க ப்ராம்ப்டா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அதுக்கான உதவியை அணுகுங்க. நிறைய பேர் மிஸ் பண்ற விஷயங்கள் இதுதான். ஒரு சாதாரண ஹார்ட் ப்ராப்ளம் இருந்திருக்கும், ஸ்டென்ட் வச்சிருப்பாங்க, ஒரு ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அவனுக்கு ஹார்ட்ல ஏதாச்சும் பேஸ் மேக்கர் வச்சிருந்திருப்பாங்க, அவன் செக்அப் பண்ண வர சொல்லியிருப்பாங்க. ஆனா அவங்க போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு பயம் இருக்கும், ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனா நம்மளுக்கு பரவிடுமோன்றது. அந்த மாதிரி பயம் ஃபர்ஸ்ட், அந்த பயம் மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை ஃபர்ஸ்ட் எலிமினேட் தட். அந்த மாதிரி பயம் இருக்கக்கூடாது. ஏன்னா உங்க பிரைமரி ஹெல்த் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். போங்க ஹாஸ்பிட்டல் போய் உங்களுக்கான ரெகுலர் டெஸ்ட், உங்க ரெகுலர் ரொட்டீனை நீங்க பண்ணுங்க. ஒன்னும் இல்லை, ஹாஸ்பிட்டல் போகும்போது யூ ஷுட் பி மோர் ப்ரிகாஷியஸ். ப்ராப்பரா மாஸ்க் போட்டு போறது, மாஸ்க் சீல் ப்ராப்பரா இருக்கா, கையில் ஒரு சானிடைசர் கொண்டு போங்க, ப்ராப்பரா ஒரு 6 feet சோஷியல் டிஸ்டன்சிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ அந்த ப்ரிகாஷன் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு உங்க டாக்டரை அணுகுங்கள், பார்த்துக்கிட்டு அதுக்கான மெடிக்கேஷன் ஹார்ட் டாக்டரா இல்லை கேஸ்ட்ரோ டாக்டரா இல்லை நியூரோ டாக்டரா இல்லை என்னன்றதை பார்த்துக்கிட்டு செக் பண்ணிக்கிறது, அதுக்கு உங்களுக்கான மருந்துகளை வந்து பார்த்துக்கிட்டு மாத்திக்கிறது பெட்டர். ஏன்னா இருக்கிற பிரச்சனையை மோசமாக்கிட கூடாது, வராத பிரச்சனையை வந்துருமோன்னு நினைச்சுக்கிட்டு. ஸோ ஆல்வேஸ் பி வெரி விஜிலண்ட் ஆன் யுவர் ஹெல்த் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். ஏன்னா நிறைய பேர் பண்ற காமன் மிஸ்டேக்ஸ் இது. நாங்க பார்த்த வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல ரெகுலரா வந்து வர விசிட் பண்றவங்க வந்து அவங்க ரெகுலர் விசிட்டை மிஸ் பண்ணிட்டு ரொம்ப மோசமா உயிர் போற நிலைமையில வரவங்க நிறைய பேர் பார்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து ஒரு தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ தவிர்க்கக்கூடிய விஷயங்கள் நம்ம இம்ப்ரவைஸ் பண்றது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். சரிங்களா? ஸோ ஹேண்ட் வாஷிங் சொல்லிட்டு இருந்தேன். ஹேண்ட் வாஷிங் ப்ராப்பரா பண்றது எப்படி சார்? சிம்பிள், ஒரு 8 ஸ்டெப் இருக்கு. இது நீங்க நிறைய ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்துருப்பீங்க, படத்துல போட்டிருப்பாங்க. இது நீங்க கூகுள் எதுல போட்டாலும் வரும். எல்லாருமே மொபைல் ஃபோன் வச்சிருக்கீங்க, டேட்டா ஃபோன், பாருங்க சிம்பிள். இந்த மாதிரி இந்த 8 ஸ்டெப்பை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்கன்னா யூ வில் மேக் ஷுர் தட் யூ வில் இந்த கையில எல்லா பகுதியுமே யூ வில் கவர். இப்படி மட்டும் வாஷ் பண்ணா இந்த ஏரியா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிளீன் ஆகும். இந்த ஏரியாவோ கை விரல் இடுக்கோ இதெல்லாம் வந்து அஃபெக்ட் கிளீன் ஆகாம இருக்கும். ஸோ இந்த 8 ஸ்டெப் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கையில வந்து நீங்க பண்ற ஹேண்ட் வாஷ் ப்ராப்பரா இருக்கும். ஸோ சிம்பிள், எல்லாருமே சேர்ந்தே பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து பாம் டு பாம், இதான் பாம் ஏரியான்னு சொல்லுவாங்க, பாம் டு பாம் தேய்க்கணும். அடுத்து விரல்கள், இடுக்கல், கை இது வச்சுக்கிட்டு நீங்க இடுக்குல இருக்க இடத்த கிளீன் பண்ணுங்க. கை திருப்புங்க, பின்னாடி பக்கம் கிளீன் பண்ணுங்க 2 கையிலையுமே. தம், இந்த விரல், இந்த கேப், இந்த இடுக்க மறந்துடும் பாத்தீங்களா? ஸோ இந்த ஏரியா கிளீன் பண்ணணும். அடுத்து விரலுக்கு பின் பக்கம் 2 பக்கமும் கிளீன் பண்ணுங்க. அடுத்து விரல்கள் டிப்ஸ் கிளீன் பண்ணணும். ரிஸ்ட் ஏரியா கிளீன் பண்ணுங்க. அப்புறம் வாஷ் பண்ணிட்டு ப்ராப்பரா ட்ரை பண்ணுங்க ஹேண்ட். இந்த 8 ஸ்டெப்பு ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாலே முக்கால்வாசி இன்ஃபெக்ஷன் தவிர்க்கலாம். நம்ம முக்கால்வாசி பேருக்கு வந்து கோவிட் வந்து பரவுறதுக்கான காரணம் வந்து நம்ம வந்து டெக்னிக்ஸ் தெரிஞ்சிருக்கோம், ஆனா ப்ராப்பரா தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். ஸோ தெரிஞ்சுக்கிற டெக்னிக்கை நம்ம இம்ப்ரவைஸ் பண்ணிக்கலாம். இந்த சாதாரண ஒரு சில விஷயங்கள் நம்ம ப்ராப்பரா பண்ணாலே நம்மளால ஈஸியா வெளியே வந்துட முடியும் இந்த பேண்டமிக்ல இருந்து. 1918 இருந்தே பேண்டமிக்லாம் இருந்திருக்கு. அந்த காலத்துல இந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன், இந்த அளவுக்கு கம்யூனிகேஷன், இந்த அளவுக்கு ஜூம் லெக்சர்ஸ், இந்த அளவுக்கு வந்து ரேடியோல பேசுறது மட்டும்தான் இருந்திருக்கும். அந்த டைம்ல வேற எதுவுமே இருந்திருக்காது, நம்ம வீடியோ கான்ஃபரன்ஸ்லாம் இருந்திருக்காது. அந்த டைம்ல வந்து அவங்க கையில இருக்க ஒரே விஷயம், அவங்க வந்து ப்ராப்பரா சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணாங்க, ப்ராப்பரா ஹேண்ட் வாஷ் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அவங்களோட ப்ரிகாஷன்ஸ் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாங்க. அதெல்லாம் வந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி அவங்களால ஈஸியா வெளியே வந்துட்டாங்க 2-3 இயர்ஸ்ல. அவங்களால ஈஸியா வர முடிஞ்சப்போ நம்மளால இன்னும் ஈஸியா பண்ண முடியும். இந்த காலத்துல we have lot of advantages. கம்யூனிகேஷன் இருக்கு, ஒரு இடத்துல போற இன்ஃபர்மேஷன் இன்னொரு இடத்துக்கு போகுது, மெடிசின்ஸ், அட்வான்ஸ்மெண்ட்ஸ், ரிசர்ச் எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட. ஸோ we are definitely in the upper hand.
நம்மளால ஒரு கம்பேர் டு அந்த ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் 1918 பீப்புள் நம்மளால ஈஸியா வந்து இந்த ஒரு பேண்டமிக்கை தவிர்க்க முடியும். இதெல்லாம் ஒரு சில நம்ம சிம்பிள் ஸ்டெப்ஸ் ஆஃப் ஹேண்ட் வாஷிங். காஃபிங், இருமல் வருது, இருமலாமா சார், தயவு செஞ்சு இருமுங்க. உள்ளே அடக்கி வச்சிருந்தீங்கன்னா ஜஸ்ட் பில்டப் ஆஃப் இன்ஃபெக்ஷன். ஆனா இரும்புறதுல வேற டெக்னிக்ஸ். ஒரு கையில ஒரு துணியை வச்சுக்கோங்க, ஒரு நாப்கின் வச்சுக்கோங்க, அதுல இரும்புறது பெட்டர். உங்க கையில இரும்பக்கூடாது. இல்ல இன்கேஸ் என் கையில வந்து நாப்கின் இல்லை, என்ன பண்ணலாம்? உங்களோட எல்போல இருமுங்க, சரிங்களா? கையில இருமாதீங்க. இட்ஸ் ஆல்வேஸ் அ ப்ரிவென்ட் பெட்டர் வே டு காஃப். காஃப் பண்ண பிறகு நம்மள அறியாமே நம்ம பண்ற 3 விஷயங்கள். நம்மள அறியாமே கண்ணு தொடுறது, மூக்கு தொடுறது, வாய் தொடுறது, 3த்தையும் பண்ணாதீங்க. இது 3மே நம்ம வந்து கொஞ்சம் அவேரா இருந்தாலே நம்மளால ஒரு 90% இன்ஃபெக்ஷன் பரப்பலாம். ஈஸியா வந்து we can come over this. ப்ராப்பரா ஹேண்ட் வாஷ் பண்ணணும். காஃப் பண்ணாலுமே ப்ராப்பரான டெக்னிக்ல காஃப் பண்ணுங்க. காஃப் பண்ண பிறகு உங்களை அறியாமே கண்ணு தொடுறது, மூக்கு தொடுறது, வாயை தொடுறது ப்ரிவென்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் அவேரா இருந்துக்கோங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா நம்மள அறியாம கை கொண்டு போவோம். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். டிஸ்இன்ஃபெக்டிங் ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வெளியே வந்து வேற வழியே இல்லை, இந்த டைம்ல போகக்கூடாது. ஆனா வந்து மார்னிங் டைம்ல இப்போ லாக்டவுன் போட்டிருக்காங்க, ஒரு காய்கறி மட்டும் வாங்கணும் வீட்டு பக்கத்துல, நான் கண்டிப்பா வெளியே போயே ஆகணும். என்ன பண்ணுவோம்? எல்லாம் கரெக்டா குளிச்சிருவோம், கரெக்டா மாஸ்க் போட்டுருவோம், கரெக்டா கிளவுஸ் எல்லாம் போட்டுருவோம். ஆனா உங்களை அறியாம உங்க போனுக்கு வந்து கையில் தூக்கிட்டு போவோம். அங்க கொண்டு போயிட்டு அந்த ஸ்ட்ரீட் வெண்டர் கிட்ட பேசிட்டு இருப்போம். அந்த அம்மா வந்து தெரியாம இருமுவாங்க. அந்த இரும்புற வைரல் பார்ட்டிக்கல் நம்ம போன்லயோ மேலே கீழே விழும். நம்ம வந்து நம்மளுக்கு சேஃப்டியா இருப்போம். நம்ம போன் நம்ம வந்து கிளீன் பண்ண மாட்டோம். நம்ம வாலெட், நம்ம கையில கொண்டு போற பேக் கிளீன் பண்ண மாட்டோம். நம்ம அங்க போயிட்டு வாங்குவோம், காய்கறி எல்லாம் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம். நம்ம கையில கிளவுஸ் போட்டிருப்போம், மாஸ்க் போட்டிருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம். ஆனா நம்ம வந்து நம்மள அறியாமே நம்ம வந்து இன்ஃபெக்ஷன் வீட்டுக்கு கொண்டு வந்துடுவோம். ஏன்னா உங்க கையில இருக்க ஆப்ஜெக்ட்ஸ், நீங்க தெரியாம தொட்ட ஏரியாஸ்ல இருந்து உங்க ஃபோன், மொபைல்ஸ், மெயினா இந்த டைம்ல எல்லாருமே மொபைல்ஸ் வந்து கொண்டு போற பழக்கம் இருக்கு. ஆனா மொபைலை வந்து கண்ட இடத்துல வைப்போம், வச்சு திருப்பி அப்படியே எடுத்து பாக்கெட்ல போட்டு கொண்டுடுவோம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். வெளியே கொண்டு போற கார்ட்ஸோ இல்லை வாலெட்டோ இல்லை மொபைல் ஃபோனோ இல்லை பேக்கோ அதையுமே ப்ராப்பரா டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வர்றது பெட்டர். ஹைட்ரேஷன் ப்ராப்பரா. எவ்வளவு பேர் வந்து ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எவ்வளவு குடிச்சிருப்போன்றது கணக்கு எடுத்து பாருங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்ச 2-3 லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கணும். நார்மலா ஹெல்த்தியா இருக்க பர்சன். இன்கேஸ் உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்றவங்க வந்து உங்க டாக்டர் என்ன அட்வைஸ் கொடுத்தாங்களோ அதுக்கு தகுந்தபடி ஹைட்ரேட் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா அவங்களுக்கு ஃப்ளூயிட் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கும், ஓரளவுக்கு கம்மியா இருக்கணும்ன்ற மாதிரி, அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் ஹெல்த்தியான ஒரு பர்சன் வந்து கம்பல்சரியா ப்ராப்பரா உங்க உடம்ப ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த பக்சியில போட்டிருப்பாங்க 90% ஆஃப் யுவர் லங்ஸ் இஸ் மேட் ஆஃப் வாட்டர். உங்க நுரையீரல் லங்ஸ் இருக்குல்ல, அது வந்து இட் இஸ் 90% இட்ஸ் மேட் ஆஃப் வாட்டர் தான். ப்ராப்பரா ஹைட்ரேட் பண்ணாலே உங்களோட பாதி டாக்ஸின்ஸ் உடம்புல இன்கேஸ் இன்ஃபெக்ஷன் டாக்ஸின்ஸ் இருந்தாலும் டைல்யூட் ஆகும். ப்ராப்பரா ரத்த ஓட்டம் சீரா இருக்கும் எல்லா இடத்துக்குமே. ரத்த ஓட்டம் சீரா இருந்தாலே வீக்கம் வராது, டயர்டா இருக்க மாட்டீங்க. ஜுரம் வரும்போது உங்களுக்கு ஒரு வாட்டி ஸ்வெட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, யூ லூஸ் அரௌண்ட் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி கிட்ட வெளியே போகும் உங்க உடம்புல இருந்து. அது வந்து உங்களை அறியாமே வெளியே போறது. நீங்க விடுற மூச்சுலயும் தண்ணி வெளியே போகுது, யூரின் மோஷன் அதுலயுமே வெளியே போகுது, ஸ்வெட்ல வெளியே போகுது. நீங்க குடிக்கிற தண்ணி பாத்தீங்கன்னா 3ல் 1 பங்கு தான் வந்து மறுபடியும் உங்க உடம்புல ஒட்டும், 2 பங்கு வெளியே போயிடும். உங்களை அறியாம வெளியே போகும், ஸ்வெட்ல வெளியே போகும், அடிக்கிற வெயில்ல ஸ்வெட்ல வெளியே போகும், யூரின் மோஷன்ஸ் எல்லாம் வெளியே போகும். உடம்புல தங்குறது 3ல் 1 பாகம் தான். அதை இம்ப்ரோவைஸ் பண்றது எப்படி? டென்டர் கோகனட் இளநீ தண்ணி குடிக்கிறது, சில பேர் இந்த ORS குடிக்கிறது, இதெல்லாம் நீங்க ப்ராப்பரா ஹைட்ரேட் பண்ணாலே யூ கேன் ப்ரிவென்ட் மோஸ்ட் ஆஃப் தி இன்ஃபெக்ஷன். அது போக வைட்டமின் சப்ளிமெண்ட்ஸ், ஜிங்க் சப்ளிமெண்ட்ஸ், இன்கேஸ் வீட்டை யாராச்சும் இன்ஃபெக்ட் ஆயிருக்காங்க போது அவங்களுக்கு கொடுக்குற சப்ளிமெண்ட்ஸ் நீங்களும் எடுத்துக்கிறது பெட்டர். ஏன்னா பிகாஸ் நீங்களுமே யூ ஆர் இந்த க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி வித் தீஸ் பீப்புள். நீங்க தவிர்க்க முடியாத ஒரே வீட்டில் இருக்கீங்க. ஸோ அவங்க ஒரு ரூம்ல வச்சிருந்தாலுமே நீங்களும் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறது பெட்டர். ஏன்னா அவங்க டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவ் வந்திருக்கலாம், உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி நெகட்டிவும் வந்திருக்கலாம், இல்லை பாசிட்டிவ் வந்திருக்கலாம். உங்களுக்கு டெஸ்ட் நெகட்டிவா வந்தாலுமே நீங்க ஒரு பாசிட்டிவா தான் உங்களை நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும். நீங்க எல்லா ப்ரிகாஷனையும் எடுத்துக்கணும்.
அதுக்கான மெடிசன்ஸ் எடுத்துக்கிறது, இந்த வைட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறது, ஜிங்க் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறது, ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணுறதுலாம் நீங்கள் பண்ணிட்டு ஹைட்ரேட் பண்ணிக்கிறது, உடம்பு தண்ணி குடிக்கிறது தான் பண்ணிட்டு தான் ஆகணும். அன்லெஸ் யூஆர் ஹேவிங் சிம்டம்ஸ், சிவியராக ஜுரம் ஆரம்பிச்சிருச்சு அப்போ அந்த டைம்ல டெஃபினெட்லி யூ ஷுட் கோ டு ஹாஸ்பிட்டல். அது வரைக்கும் நம்ம பயந்து ஓடி போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு டாக்டர் அவங்களுக்கு வந்து வீட்டில் ரிலேட்டிவ் இருக்காங்க, அவங்களுக்கு சிம்டம் வந்துருச்சு, அப்போ எனக்கும் இருக்குமா டாக்டர்னு போய் கேட்கறத விட நம்ம வந்து நம்மளுக்கு பாசிட்டிவா தான் நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம்ங்கிறத நம்ம அப்போதுல இருந்தே நம்ம வந்து ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிடணும். சிம்டம்ஸ் இருந்தால் டெஃபினெட்லி கோ டு ஹாஸ்பிட்டல் அண்ட் செக் யுவர் செல்ஸ். எப்பயுமே ஏர்லி டயக்னோசிஸ், ஏர்லி ட்ரீட்மெண்ட் ஆல்வேஸ் லீட்ஸ் டு பெட்டர் ரிகவரி. இது எல்லா மருத்துவரும் ஆணித்தனமா நாங்கள் வி பிலீவ் இன் திஸ். சரிங்களா? ஏர்லியா சிம்டம் வருது, ப்ராப்ளம் இருக்கு, அது முன்னாடியே ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டிங்ல போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கிட்டு என்ன ப்ராப்ளம் இருக்கோ தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான மருந்துகளை ஃபர்ஸ்டே வாங்கிட்டு நல்லா இம்ப்ரூவ் ஆகி வெளியே போறது புத்திசாலித்தனம். ஃபர்ஸ்டே சிம்டம் இருக்கு, ஐயோ நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க தெரிஞ்சிருமோ, கீழ் வீட்டுக்காரங்க தெரிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு வீட்டிலேயே உட்காந்து இருக்கிறது. அப்புறம் இருமல் ரொம்ப ஜாஸ்தியா வருது, ரொம்ப ரொம்ப மோசமாகிறது. அந்த சோஷியல் ஸ்டிக்மா, ஏன்னா இந்த வியாதிக்கு சோஷியல் ஸ்டிக்மா பயங்கரமா வந்து இட் பிளேட் அ ரோல். சரிங்களா? அதனால அது பயந்துக்கிட்டு இல்லை நம்மளுக்கு சரியாயிரும், நான் வந்து தனியாக வந்து கிளியரா தெரியும் ஒருத்தனுக்கு டேஸ்ட் ஸ்மெல் இருக்காது, செம்மையா பாடி பெயின்ஸ் இருக்கும், சிவியரா வந்து ஹை டெம்பரேச்சர்ஸ்லாம் வரும். இது வந்து கோவிட்னு அவனுக்கே தெரியும் மனசுல. ஆனா இருந்தாலும் நேற்று நான் தலை குளிச்சேன், இல்ல ஐஸ் வாட்டர் குடிச்சேன், அதனாலதான் வந்து எனக்கு வந்து இப்படி வருதுன்னு நம்மளே நம்ம மனசை தேர்த்துக்கிட்டு வீட்லயே உட்காந்துக்கிட்டு ஒரு நெகட்டிவா நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டு நம்மளே வந்து தப்பான வழியில் நம்ம உடம்ப நம்ம வந்து டைரக்ட் பண்றது இட்ஸ் நாட் அட்வைசபிள். முன்னாடி தெரிஞ்சிருச்சு ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, நம்ம ஒரு 2 வீக்ஸ்க்குள்ள நம்ம எங்கேயாச்சும் வெளியே போயிருக்கோம், ஒருத்தன் இருமுன்னா ஸோ ப்ராப்பரா ஒரு கான்டாக்ட் ஹிஸ்டரி இருக்கு, நம்மளுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்னா நீங்க ஃபர்ஸ்டே ஏர்லியரா போய் டயக்னோஸ் பண்ணிடுறது பெட்டர். நம்மளுக்கு இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறது, எந்த அளவுக்கு இருக்குன்றத டாக்டர் பார்ப்பாங்க. சில பேர் தேவைப்பட்ட டெஸ்ட் எடுப்பாங்க, பிளட் டெஸ்ட் கேட்பாங்க, சில பேர் எக்ஸ்ரே கேட்பாங்க, சில பேர் ஸ்கேன் கேட்பாங்க. அவங்க சிவியாரிட்டிக்கு ஏற்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் தகுந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுப்பாங்க. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் ஃபர்ஸ்டே நீங்க ப்ராப்பரா எடுத்துக்கிட்டு அந்த மூச்சு வாங்குற ரொம்ப மோசமாயிட்டு ஆக்சிஜன் குறையிற அளவுக்கு போகாம முன்னாடியே பார்த்துக்கிட்டு வெளியே வந்துடலாம். ரொம்ப முடியாம ஆக்சிஜனே நிக்காம உடம்புல ஆக்சிஜன் லெவல்லாம் குறைய ஆரம்பிச்ச பிறகு ஹாஸ்பிட்டல் அணுகுனீங்கன்னா ஹாஸ்பிட்டல்காரனாலே காப்பாற்ற முடியாது, அதுதான் உண்மை. அவன் முடிஞ்ச அளவுக்கு ஆர்டிஃபிஷியல் சப்போர்ட் கொடுப்பான், எல்லாமே வந்து ட்ரை பண்ணுவான். ஆனா அது உங்களுக்கு ஒரு பயங்கரமா ஒரு டார்ச்சர். வென்டிலேட்டர்ல இருக்குதுன்றது உலகத்துக்கு ஒரு மோசமான டார்ச்சருங்க. அது நீங்க யூ ஷுட் நோ அபவுட் தட். உங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன, உங்க விரல் எடுத்து முடிஞ்ச அளவுக்கு உங்க வாய்க்குள்ள விட்டு பாருங்க, ஒரு ரிஃப்ளெக்ஸ் வரும் அளவுக்குன்னு. அவ்வளவு பெரிய டியூப் வந்து தொண்டைக்குள்ள இருக்குன்னா யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து நம்மளையே நம்ம வந்து மோசமாக்கிக்க கூடாது. ஸோ ஏர்லியா டயக்னோஸ் பண்ணுங்க, ஏர்லியா ட்ரீட் பண்ணுங்க, நல்லபடியா நான் வெளியே வாங்க. இதான் என்னோட ஒரே வேண்டுகோள். சரிங்களா? நெக்ஸ்ட் வில் கோ அபவுட் வேக்சின்ஸ். வேக்சின் நிறைய கேள்விகள் கேள்விப்பட்டிருக்கேன். எந்த வேக்சின் பெட்டர் சார்? வேக்சின் ஏ இருக்கு, வேக்சின் பி இருக்கு, வேக்சின் சி இருக்கு, வேக்சின் டி நிறைய இருக்கு, இப்போ 2 தான் இருக்கு, அடுத்தடுத்து 2-3 வர ஆரம்பிக்குது. எது பெட்டர் கேட்டா வேக்சினே பெட்டர் தான்ப்பா, தயவு செஞ்சு போய் வேக்சினை போடுங்க. சில பேர் கிளாட் வருதுன்றாங்க, கிளாட் வருது வரலையோ அதெல்லாம் எல்லாமே வந்து அவன் 10 கோடி பேருக்கு டெஸ்ட் பண்ணியிருப்பான், அதுல 2 பேருக்கு வந்திருக்கும். அதை வச்சு அதுவுமே வந்து கிளாட் வந்திருக்கு ஒரு வேக்சின் சொல்லியிருக்காங்க. அந்த வேக்சின் பேர்லாம் சொல்ல விரும்பல. அதுல வந்து எனக்கும் வருமா சார்ன்னு கேட்டா கண்டிப்பா வராது, 100% வராது. அவன் டெஸ்ட் பண்ண ரேஸ் எத்தனிசிட்டி யூரோப்பியன்ஸ் அது வேற, நம்ம வந்து காக்கேஷியன்ஸ் ஏஷியன்ஸ் நம்ம வேற, நம்ம ஜெனட்டிக் மேக்கப் வேற மாதிரி இருக்கும். சயின்டிஃபிக்கா போனா அது ரொம்ப டீப்பா போகும். ஸோ சிம்பிளா தெரிஞ்சுக்கோங்க, நம்மளுக்கு வராது. முடிஞ்ச அளவுக்கு வேக்சின் போடுங்க. வேக்சின் போட்டு அவங்களுக்கும் கோவிட் வருமான்றது நிறைய பேர் கேள்வி இருக்கு. இன்கேஸ் நீங்க வேக்சின் போட்டு நீங்க வந்து சோஷியல் டிஸ்டன்சிங், இந்த ஹேண்ட் சானிடைசேஷன் இதெல்லாம் நீங்க வந்து செய்ய தவறினால் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா. அதை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். வேக்சின் போட்டாலுமே உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தட் இஸ் when you forget the social distancing and all the other precautionary measures. இது நீங்க மறந்துட்டீங்க, வேக்சின் நான் தான் வேக்சின் போட்டேன்ல, நான் அதுக்கு மாஸ்க் போடணும்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருந்தா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வருமானு கேட்டால் கண்டிப்பா வரும். சரிங்களா? அது வந்து நம்ம கேர்ஃபுல்லா இருக்கிறது பெட்டர். அன்டில் நம்ம வேக்சின் போட்டால் நம்ம இன்ஃபெக்ஷன் நம்ம வந்து ஓரளவுக்கு பெட்டரா இருக்கும். ஒரு வகையில் எப்படி பெட்டரா இருக்கும் நான் சொல்றேன்னா, வேக்சின் போட்டவங்களே நான் பார்த்துருக்கோம், இன்ஃபெக்ஷன் வந்து பார்த்துருக்கேன்.
ஆனா அவங்களுக்கு ரொம்ப சிவியரா இன்ஃபெக்ஷன் போனது கிடையாது. ஆக்சிஜன் ரெக்யர்மெண்ட் அளவுக்கு போனது கிடையாது. 3/4 பேர் வீட்லயே மருந்து மாத்திரை கொடுத்து இம்ப்ரூவ் ஆயிடுறாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ரேட்ஸ் குறையுது வேக்சின் போட்டவங்களுக்கு. வேக்சின் போடாதவங்களுக்கு லங் டேமேஜ் ரொம்ப மோசமா இருக்கு. வென்டிலேட்டர் அளவுக்கு போகுது. வெளியே வர முடியாம நிறைய பேர் போறாங்க. கஷ்டமான விஷயங்கள் நிறையவே இருக்கு. ஸோ வேக்சின்ல வந்து நீங்க ஒரு பக்கம் அட்வான்டேஜ், ஒரு பக்கம் டிஸ்அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா, அட்வான்டேஜ் கண்டிப்பா ஜாஸ்தி தான், டிஸ்அட்வான்டேஜ் ரொம்ப கம்மி. ஸோ தயவு செஞ்சு வேக்சின் போடுங்க. வேக்சின் போட்டு ஜுரம் வருமா சார்? எஸ், வந்திருக்கு ஒரு சில பேருக்கு. சளி இருக்குமா சார்? ஒரு சில பேருக்கு இருமல் இருக்கு. வேக்சின் போட்டோன்னா வலிக்குது சார்? சில பேருக்கு வலி இருக்கு. அதெல்லாம் ஆனா சரி ஆயிரும், ஒரு 2 நாள்ல இம்ப்ரூவ் ஆயிரும். வேக்சினேஷன் ஆஃப்டர் இன்ஃபெக்ஷன் நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். மெயினா வேக்சின் நீங்க உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு. சில பேருக்கு வந்து நான் ஒரு ஃபர்ஸ்ட் டோஸ் வேக்சின் போட்டிருக்கேங்க, நான் வந்து இப்போ ஒரு மாசம் கழிச்சு எனக்கு செகண்ட் டோஸ் போட வேண்டியது, அந்த டைம்ல எனக்கு கோவிட் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு. நாம அப்புறம் மருத்துவரை பார்த்தேன், மருந்துகள் கொடுத்தாங்க, எல்லாம் சரியாயிருச்சு. நான் அடுத்த டோஸ் எப்போ போய் போடணும்ன்றதை நீங்க தயவு செஞ்சு உங்களோட டாக்டரை போய் அணுகுங்கள். அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரோட்டோகால் எல்லாருக்குமே தெரிஞ்ச அளவுக்கு இருக்கு. எல்லா டாக்டருக்குமே தெரியும் அது. அந்த இன்ஃபெக்ஷன் எந்த அளவுக்கு கிளியர் ஆயிருக்கு, கிளியர் ஆன பிறகு ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க, உங்களோட உடம்புல ஆன்டிபாடிஸ் வந்திருக்கான்னு. ஆன்டிபாடிஸ் போதுமான அளவுக்கு இருக்கு, ஸ்பைக் ப்ரோட்டீன் டெஸ்ட், ஸ்பைக் ப்ரோட்டீன் டெஸ்ட், அந்த டெஸ்ட்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா உங்களுக்கு வேக்சின் போடுற அவசியம் இல்லையா? அந்த டைம்ல அந்த வேக்சின் உங்களுக்கு என்ன பண்ணுமோ அந்த இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு அதை ஏற்கனவே பண்ணி கொடுத்துருச்சு, எதிர்ப்பத்தை உண்டாக்கி கொடுத்துருச்சு. ஸோ வேக்சின் செய்ய வேண்டிய வேலையை அந்த இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு பண்ணிருச்சு. ஸோ அது கொஞ்ச நாள் கழிச்சு ஃபாலோ பண்ணிட்டு நம்ம பின்னாடி வந்து ஒரு மாசம் கழிச்சு இல்லை 2 மாசம் கழிச்சு ரிவ்யூ வர சொல்லுவாங்க. ரிவ்யூ பண்ணி டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்துட்டு தேவைப்பட்ட வேக்சின் செகண்ட் டோஸ் போட்டுக்கலாம். சரிங்களா? சில பேர் வேக்சினே போடல, இன்ஃபெக்ஷன் வந்துட்டு போயிருச்சு, நான் வேக்சின் போடலாமா? அவங்களுக்கும் அந்த சேம் ப்ரோட்டோகால் தான். அவங்கள வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, ஆன்டிபாடி டைட்டர்ஸ்லாம் பார்ப்பாங்க, எந்த அளவுக்கு உடம்புல எதிர்ப்பு சத்து இருக்கு அந்த இன்ஃபெக்ஷனுக்குன்றது தெரிஞ்சுப்பாங்க. தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு போதுமான அளவுக்கு இல்லைன்னா அவங்க அந்த வேக்சின் போடணும். இல்ல அவங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்குன்னா டாக்டரே வந்து வேக்சின் வேணாம், இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்க, கொஞ்ச நாள் ஆகட்டும்னு சொல்லுவாங்க. ஏன்னா எதனாலன்னா கவர்மெண்ட் இது எல்லாமே ஸ்டடிஸ் தான். கொஞ்ச நாளா வந்து இந்த இன்ஃபெக்ஷனோட ஆன்டிபாடிஸ் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும், போக போக குறையுதுன்னு சொல்றாங்க. ஒரு சில பேர் 3 மாசம் இருக்குன்றாங்க, 6 மாசம் இருக்குன்றாங்க. ஸோ அதனால உங்க மருத்துவர் என்ன சொல்லுவாருன்னா, ரெகுலரா 2 மாசத்துக்கு ஒருக்கா வந்து ரிவ்யூ பண்ணுங்க, வந்து பாருங்க, என்னவ நான் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், வேக்சின் போதுமான அந்த ஆன்டிபாடி லெவல்ஸ் போதுமான அளவுக்கு இருக்கா இல்லையா தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு உங்க சிம்டம்ஸ் வந்து அந்த டைம்ல வேக்சின் போடும்போது உங்க சிம்டம்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது, இருமல், சளி, ஜுரம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு வேக்சின் அணுகுங்களா, போடலாம்ன்றத மருத்துவர் they'll give you a green flag, போட்டுக்கலாம்ன்றத அந்த டைம் தயவு செஞ்சு போய் போட்டுக்கோங்க. ஸோ வேக்சின் ஓகே ரைட். போஸ்ட் கோவிட் இன்ஃபெக்ஷன் வருது, மருந்துகள் கொடுக்குறோம், சரியாயிருது, அடுத்து என்ன பண்ணணும்? இது வந்து நிறைய பேர் கவர் பண்ண மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ சரியாயிருது. ஏன்னா வந்து ஏன் மிஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து தலைக்கு மேல கேஸ் இருக்கு, நிறைய பேரால பேச முடியல. இந்த மாதிரி ஃபோரம்ல வந்து we can take the right advantages of giving you this. ப்ராப்பரா ஒரு டயட் எடுத்துக்கிறது. ஏன்னா கண்டிப்பா வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கிறப்போ நீங்க ஒழுங்கா சாப்பிட்டுருக்க மாட்டீங்க, உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து சத்துகள் கிடைச்சிருக்காது. அந்த டைம்ல ஒரு 2 வாரத்துக்கு பட்னியா இருந்திருப்பீங்க, உங்களை அறியாமையே நீங்க சாப்பாடு கஞ்சி இப்படிதான் கொடுத்துருப்பாங்க. ஹாஸ்பிட்டல் போயிருந்தாலுமே உங்களுக்கு அதுதான் கிடைச்சிருக்கும். அவங்க அந்த டைம்ல உங்க டைஜஷன் வந்து ஒழுங்கா இருக்காது, டெம்பரேச்சர் ஜாஸ்தியான ப்ரோட்டீன்ஸ்லாம் வந்து டைஜஷன் என்சைம்ஸ்லாம் வேலை செய்யாதுன்னு சொல்லிட்டு அது மாதிரி சாப்பாடு தான் ஹாஸ்பிட்டல்ல கொடுப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துலாம் குறைஞ்சிருக்கும். அந்த டைம்ல வந்து யூ ஷுட் கம் பேக். நீங்க வந்து ப்ராப்பரா டயட் எடுத்துக்கிறது கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆயிருக்கும். அந்த வெயிட் கெயின் திருப்பி நார்மல் வெயிட்க்கு கொண்டு வர்றது, நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிடுறது, ப்ரோட்டீன்ஸ் வந்து உங்க தசைகள் மசில்ஸ் இருக்குல்ல, மசில்ஸ்க்கு வந்து ப்ரோட்டீன்ஸ் ரொம்ப தேவை. மசில்ஸ் வந்து இட்ஸ் பில்ட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் தான். இப்போ ப்ரோட்டீன் ப்ராப்பரா எடுத்துக்கிறது, ப்ரோட்டீன் எடுத்தீங்கன்னா ப்ராப்பரா ப்ரோட்டீன் வந்து டைஜஸ்ட் பண்றதுக்கு உங்க உடம்பு ப்ராப்பரா நீர் சத்து அதுக்கு அளவா இருக்கணும். நீங்க நிறைய ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டு தண்ணியை குடிக்காம இருந்தீங்கன்னா அதுவும் பிரச்சனையை உண்டாக்கும். ஸோ ப்ரோட்டீன் டயட் ப்ராப்பரா எடுத்துக்கணும், ப்ராப்பரா ஹைட்ரேட், நிறைய தண்ணி குடிக்கணும். ஹைட்ரேஷன், யூரின் கலரை பார்த்துக்கிட்டே இருங்க, டார்க் ஆகவே கூடாது, நார்மல் கலரா இருக்கணும். ஆப்ட் எக்ஸசைசஸ், படுத்தே இருக்கும்போது உங்க படுத்தே இருக்கீங்க, தசைகள்லாம் வந்து வீக் ஆயிரும். ஸோ பேக் டு நார்மல் எக்ஸசைசஸ். ரொம்ப ஸ்டெனுவஸ் எக்ஸசைஸ் பண்ணணுமா சார்?
தயவு செஞ்சு ரொம்ப ஸ்ட்ரெயினஸா பண்ணாதீங்க. நிறைய பேர் பண்ற மிஸ்டேக்கே அதுதான். மறுபடியும் போயிட்டு நான் மறுபடியும் எல்லா வீட்டையும் தூக்குவேன், பழையபடியும் ஆச்சு நிப்பெல்லாம் கிடையாது. மறுபடியும் பிறந்த குழந்தை மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் தவளுங்க, அடங்கள், அப்புறம் ஓடலாம். சிம்பிள் எக்ஸசைசஸ் பண்ண ஆரம்பிங்க, பிரீதிங் எக்ஸசைசஸ் பண்ண ஆரம்பிங்க. நல்லா மூச்சு இழுத்து நல்லா மூச்சை வெளியே விடுறது, ஸ்டிமுலேஷன் நல்லா பண்ணுங்க. சின்ன சின்ன எக்ஸசைசஸ், ரொம்ப ஹெவி வெயிட்லாம் தூக்காதீங்க. ஆல்வேஸ் பி ஆக்டிவ். ஆக்டிவா இருந்தாலே போதும். வீட்டில் அவங்க வீட்டில் இருக்க வேலையை பார்த்தாலே அது பயங்கரமான எக்ஸசைஸ் தான். அவங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸ். வீடும் சுத்தமா இருக்கும், நம்மளும் சுத்தமா இருக்கும். அந்த வேலைகள் பார்க்கலாம். ஸ்ட்ரென்னுவஸா எக்ஸசைஸ் இப்போ பண்ணாதீங்க. ஒரு 2-3 months ஆகட்டும், உங்களுக்கு பழைய ஸ்ட்ரென்த் வரட்டும். வந்த பிறகு நம்ம வந்து பழைய வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். சரிங்களா? அடுத்து வேக்சின்ஸ். ஐ டோல்ட் யூ, நீங்க எப்போ போகணும், எப்போ என்ன பண்ணணுன்றத வந்து யுவர் டாக்டர்ஸ் வில் லெட் யூ நோ. சரியான பிறகும் வந்து எனக்கு தான் வந்துட்டு போயிருச்சே, மறுபடியும் வராது, நான் அப்படியே மாஸ்க் போடாம சுத்திக்கிட்டு இருப்பேன்னு கேட்டா அது ஒரு முட்டாள்தனம். தயவு செஞ்சு ஃபாலோ ப்ரிகாஷன்ஸ் அன்டில் ஒண்ணு மற்றவங்க கிட்ட உங்களுக்கு வரக்கூடாது, உங்ககிட்ட இருந்து மற்றவங்களுக்கு போகக்கூடாது. இந்த 2 வகையிலையும் நம்ம வந்து தடுக்கணும் இதை. அப்போதான் வந்து உலகத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதை நோக்கி தான் எல்லாரும் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். டெஃபினெட்லி டுகெதர் வி வில் வின். தேங்க்யூ. இங்க இருக்க ஆர்கனைசர்ஸ் எல்லாருமே வந்து ஹவ் பீன் வெரி குட் டு மீ. எனக்கு டைம் கொடுத்துருந்தாங்க ரெடி பண்றதுக்கு. இவ்வளோ பெரிய பப்ளிக் கிட்ட ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்கு இது எனக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. தேங்க்ஸ் டு ஆல் த ஆர்கனைசர்ஸ் ஹியர். அண்ட் எனி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஆஸ்க் மீ. ஐம் ரெடி டு ஆன்சர். தேங்க்யூ சார். யா, ஸோ டாக்டர் சார் ரொம்ப தேங்க்ஸ். நான் இங்க ஸ்ரீவித்யா பேசுறேன். ஸோ ஐ கலெக்டட் ஆல் த FAQs. இப்போ நான் ஒன்னொன்னா கேட்டுன்னு வந்துருக்கேன் உங்ககிட்ட. So the way you have presented, there should not be any doubts. First, my heartful thanks to you on behalf of the company, and I'll start the questions right now. Sure. So, okay. So first வந்து black fungus, அத பத்தி கொஞ்சம் what is your viewpoint? Black fungus mucormycosis. பிளாக் ஃபங்கஸ்ன்றது அது ஒரு சயின்டிபிக்கா சொல்லணும், அது பேர் மியூகார்மைகோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். சரிங்களா? யூஸ்வலா ஹை டோஸ் ஸ்டீராய்ட்ஸ் இருக்கவங்க, இல்லை ட்ரீட்மெண்ட்ல ஹை டோஸ் ஸ்டீராய்ட்ஸ் இருந்தவங்களுக்கான யூஸ்வலா இந்த பிளாக் ஃபங்கஸ் யாருக்கு வரும் பார்த்தீங்கன்னா, உடம்புல எதிர்ப்பு சத்து ரொம்ப கம்மியா இருக்கவங்களுக்கு பிளாக் ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து ஒரு உயிர்கொல்லி இன்ஃபெக்ஷனா? ஆமா, இது ஒரு உயிர்கொல்லி இன்ஃபெக்ஷன் தான். கோவிட் ரொம்ப மோசமா? கோவிட் ஒரு 100% ஜாஸ்தி. 100 times இட்ஸ் வர்ஸ். வந்துச்சுன்னா இதுக்கு வந்து ஒரு 2% பீப்புள் பொழைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 2% பீப்புள் தான் பொழைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 100 பேர் பிளாக் ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் தான் 2 பேர் பொழைப்பாங்க, 98 பேர் சாவுவாங்க. அதை நீங்க மைண்ட்ல நல்லா வச்சுக்கணும். ஸோ ஆல்வேஸ் பில்ட் அப் யுவர் இம்யூனிட்டி. சரிங்களா? ஸ்டீராய்டு யூஸை வந்து லிமிட் பண்ணிக்கோங்க. சில பேர் நிறைய செல்ஃப் மெடிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டீராய்டு போட சரியாயிரும். அது ஒரு தப்பான கான்செப்ட். எப்பயுமே ஆஸ்க் யுவர் டாக்டர்ஸ் வாட் மெடிகேஷன் டு டேக், வென் டு டேக். என்னைக்குமே ஆக்சிஜன் லெவல்ஸ் குறைஞ்ச பிறகுதான் ஸ்டீராய்ட்ஸே ஆரம்பிப்பாங்க டாக்டர்ஸ். வேற வழியே இல்லதான் ஆரம்பிப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு மருந்துகள், பேராசிட்டமால், இந்த மாதிரி வைட்டமின் சப்ளிமெண்ட்ஸ், புரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ், ஹைட்ரேஷன், சோஷியல் டிஸ்டன்சிங், மாஸ்க், இதுவே போதுமான ஒரு விஷயம். ஸோ நம்மளா வந்து we should not introduce many self medications and we should not introduce self infections. இதுதான் என்னோட கருத்து. ஓகே சார். ஸோ இப்போ ரெகுலர் சிம்டம்ஸ் வந்து சோர் த்ரோட், ஃபீவர் அதெல்லாம் இருக்கு. டே பை டே வந்து ஏதோ ஒரு சிம்டம்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கு. இன்ஃபேக்ட் ஸோ அஃப்கோர்ஸ் நீங்க கவர் பண்ணுங்க உங்களோட டாபிக்ல, பட் கொஸ்டின்ஸ் கேட்கும் போது அதுக்கு கரெக்டா ரிப்ளை கொடுத்தோம்னா இன்னும் மைண்ட்ல வந்து ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ that is the reason behind asking the questions. So ada konja update panna mudiyuma, what are all the other symptoms which we have to focus on in a... சில பேருக்கு வந்து காஃப் கோல்ட் ன்றது ஒரு சிம்டம். சில பேருக்கு வந்து வெறும் ஹெட்ஏக், டயர்ட்னஸ்ன்றது ஒரு சிம்டம். சில பேருக்கு அப்டாமினல் சிம்டம்ஸ், லூஸ் மோஷன் இருக்கு, வயிறு பரட்டிக்கிட்டே இருக்கு. லூஸ் மோஷன் ஆகிட்டே இருக்கனால உங்களுக்கு வந்து போதுமான ஹைட்ரேஷன் இருக்காது, நீர் சத்து குறையும் போது உங்களுக்கு ஹார்ட்டுக்கு போக வேண்டிய பிளட் ரத்த ஓட்டம் குறையும். ஹார்ட்டுக்கு போக வேண்டிய ரத்த ஓட்டம் குறைஞ்சிச்சுன்னா ஹார்ட்ல இருந்து மூளைக்கு ரத்த ஓட்டம் குறையும் போது மயக்கம் வரும். இதெல்லாம் வந்து ஒரு டைப் ஆஃப் ப்ரெசன்டேஷன்ஸ். ஏன்னா கோவிட் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது காஃப் கோல்டு தான் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா உலகமே இட்ஸ் லேர்னிங் வித் த டிசீஸ் பர் சே. ஸோ ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாங்க. சில பேருக்கு வந்து அந்த டைம்ல இது மட்டும் தான் இருந்துச்சு. ஒரு பாயிண்ட் பிறகு அது வேற ஆர்கன்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ணும்போது வேற மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வயிறு அஃபெக்ட் பண்ணும்போது, குடல் அஃபெக்ட் பண்ணும்போது லூஸ் மோஷனாக வருது. ஸோ அப்போதான் வந்து பீப்புள் ஆர் ஸ்டடிங்
அந்த வைரஸ் வந்து உங்களோட கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் சிஸ்டமையும் அஃபெக்ட் பண்ணுங்கிறது. சில பேர் லங்ஸ் அஃபெக்ட் பண்ணும்போது காஃப், கோல்ட், மூச்சு வாங்குறது வருது. சில பேர் த்ரோட் அஃபெக்ட் பண்ணும்போது த்ரோட் பெயின் மட்டும் வருது. புரியுதுங்களா? நோஸ், டங் அந்த ஏரியா அஃபெக்ட் பண்ணும்போது டேஸ்ட், ஸ்மெல் தெரியறது இல்லை, அங்கே வந்து வைரல் பில்டப் இருக்கும் போது. ஸோ இட்ஸ் அ வேரியிங் ப்ரெசன்டேஷன்ஸ். இந்த ப்ரெசன்டேஷன்ல எந்த சிம்டமா இருந்தாலுமே நம்ம பண்ண வேண்டிய விஷயம் ஒரே ஒரு விஷயம், புத்திசாலித்தனமா நம்ம யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த 2 weeks நம்ம எங்கேயா வெளியே போயிருந்தோமா, எங்கேயாச்சும் மாஸ்க் தெரியாம இறக்கி பேசுறதோ, மாஸ்க் முன்னாடி கை வச்சு தெரியாம கண்ணில் கை வச்சோமோ, ஏதாச்சும் பண்ணியிருந்தோம்ன்றது இருந்துச்சுனாலே நம்ம மனசாட்சிக்கு தெரியும். கண்டிப்பா நம்ம மற்றவங்க கூட சொல்லக்கூட வேணாம், தெரிஞ்சிருந்துச்சுனாலே யூ வில் நோ தட் உங்களுக்கே தெரியும் இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குன்றது. அப்போ டெஃபினெட்லி கோ அண்ட் செக் யுவர் செல்ஃப்ஸ் அண்ட் ஸ்டே சேஃப் அண்ட் ஃபாலோ ஆல் த ப்ரிகாஷன்ஸ். ஓகே. ஸோ இப்போ வந்து ஹலோ யா ஸோ இப்போ பிளட் குரூப் வந்து சொல்றாங்க ஓ பாசிட்டிவ் வந்து கொரோனா வராது, பி பாசிட்டிவ்க்கு கொஞ்சம் மாடரேட்டா வரும், ஏபி பாசிட்டிவ் அந்த மாதிரி நிறைய மெசேஜஸ் இருக்கு. ஸோ அதை பத்தி அதெல்லாம் நம்பாதீங்க. இது மாதிரி எனக்கு ஓ பாசிட்டிவ் இருக்கு, நான் சந்தோஷமா வெளியே போயிட்டு வருவேன்னா அது வந்து ஒரு முட்டாள்தனம் தான். ஓகே. ஸோ இப்போ ஏற்கனவே எனக்கு ஒரு வாட்டி கொரோனா வந்துருக்கு, திருப்பி எனக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் சான்சஸ் திருப்பி நான் இன்னொரு வாட்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டா இருக்கு. ஆனா அதுக்கான பெர்சன்டேஜ் ரொம்பவே கம்மி, லெஸ் தென் 1%. ஆனா அதுக்கு நம்ம வந்து அந்த 1%மே இட் டிபெண்ட்ஸ் ஆன் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ். நிறைய விஷயங்களை தகுந்து தான் அது வரும். ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட் வந்துட்டு போயிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வாட்டுக்கு வெளியே போயிட்டு மாஸ்க் போடாம சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணாம நம்ம சுத்திட்டு இருந்தோம்னா மறுபடியும் வரதான் செய்யும். அது நம்மளை உண்டாக்குறது. நம்ம வந்துட்டு போன பிறகு நம்மளுக்கு அடிக்கடி ஆன்டிபாடிஸ் இருக்கு, ஓரளவுக்கு நமக்கு எதுக்கு நம்மள அறியாமே வந்து இன்ஃபெக்ஷனை தவிர்க்கிறதுக்கான ஆன்டிபாடி உடம்புல இருக்கும். சரிங்களா? அந்த டைம்ல நம்மளே வந்து we should not impose ourselves into all these problems. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாஸ்க் போடுறது, சானிடைஸ் பண்றது, வெளியே போயிட்டு இருந்தா கேர்ஃபுல்லா இருக்கிறது, ரெகுலர் ஹெல்த் செக்அப் பார்த்துட்டு வர்றது, சிம்பிள் எக்ஸசைஸ் பண்றது, ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறது, ஸ்டீம் இன்ஹலேஷன் பண்றது, இதெல்லாம் நம்ம ப்ராப்பரா பண்ணாலே 100% உங்களுக்கு ரீஇன்ஃபெக்ஷன் வராது. அந்த ரீஇன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா ஒரு 100ல 99% நம்ம வந்து ப்ரிகாஷன் எடுக்காம மிஸ் பண்றது தான். முக்கியமா பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு இன்ஃபெக்ஷன் வரும்னு நாங்க பார்த்துருக்கோம். அதுல என்ன காரணமா இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து நான் மோஸ்ட் காமன்லி நான் பார்த்த இது வந்து ஒருத்தவங்களுக்கு வீட்டு சிம்டம் வந்திருக்கும். அப்போ அந்த கர்வ் உங்களுக்கு காமிச்சேன் பாத்தீங்களா, அந்த கர்வ்ல யூ வில் பி 2 days பிஃபோர் த சிம்டம்ஸ். உங்களுக்கு 4 நாளைக்கு சிம்டம் வரப்போகுது, உங்க உடம்புல வைரல் பில்டப் ஆகிட்டு இருக்கு, நீங்க பரவ ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாத்துக்குமே. அந்த டைம்ல எல்லாம் ஓடி போய் வேக்சின் போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எங்க வீட்டுல எங்க அம்மாவுக்கு வந்துருச்சு, நான் ஓடி போய் வேக்சின் போட போறேன்னு ஓடி போய் போட்டுருவேன். வேக்சின்ன்றது என்னது, அது வந்து ஒரு அந்த கிருமியை அளவா ஒரு ஜெனட்டிக்கா மியூட்டேட் இது ஸ்டடி பண்ணி அதை கொஞ்சம் ரெடி பண்ணி நம்ம உடம்புல வந்து ஏத்துறோம். ஸோ தட் நம்ம உடம்பு எதிர்ப்பு சக்தி உண்டாக்குறது அந்த கிருமிக்கு. நம்ம என்ன ஆயிருக்கோம்னா அந்த டைம்ல ஆல்ரெடி உங்க உடம்பு ஃபுல்லா கிருமி இருக்கும், நீங்க பரவிட்டு இருப்பீங்க. அந்த டைம்ல ஓடி போய் வேக்சின் போடுவோம். போட்டோடனே அந்த இன்ஃபெக்ஷன் ஃபிளேர் அப் ஆயிரும், மூச்சு வாங்க ஆரம்பிச்சிரும். ஸோ அந்த அளவுக்கு சிவியரா போயிடும். இது ஒரு காமன் மிஸ்டேக் நான் அங்க பார்த்த வரைக்கும். தயவு செஞ்சு வீட்டில் யாருக்கா சிம்டம்ஸ் இருக்குன்னா ப்ளீஸ் டோன்ட் கோ ஃபார் வேக்சினேஷன் அண்ட் அன்லெஸ் யுவர் டாக்டர் டெல்ஸ் இட். அண்ட் நீங்களுமே மானிட்டர் பண்ணுங்க, ஒரு 2 வாரம் ஆகட்டும் இல்லை 1 மாசம் ஆகட்டும். வேக்சின் வந்து இப்போ இருக்கு, அடுத்த வாரம் இருக்குல்ல, அடுத்த வாரம் இருக்கு, ஆனால் கண்டிப்பா இருக்கு எல்லாருக்குமே. அதெல்லாம் மனசு ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க, கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும். காலியாயிரும் சொல்லிட்டு பயந்து போய் போடுறதெல்லாம் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்றது பெட்டர். இதெல்லாம் நம்மளால தவிர்க்க முடிய ஒரு சில விஷயங்கள். ஸோ இப்போ பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எக்ஸசைஸ் பண்ணாதான் நம்மளோட இம்யூனிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுமா? ஸோ என்ன அந்த மாதிரி ஆகும் அப்படின்னா டெய்லி வந்து என்னென்ன எக்ஸசைசஸோட ருட்டீனை வந்து நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். எது ஃபாலோ பண்ணாலும் ஓகே, பட் இது நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது ஏதாவது இருக்கா? பிரீதிங் எக்ஸசைஸ் நீங்க வந்து நல்லா, ஏன்னா பிரீதிங் எக்ஸசைஸ் வந்து என்ன பண்ணுது, உங்க லங்ஸ் வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுது, கொலாப்ஸ் பண்ணுது. லங் வந்து ஒரு பஞ்சு மாதிரி தான், நீங்க வந்து அப்படியே விட்டீங்கன்னா அது வந்து ப்ராப்பரா எக்ஸ்பேண்ட் ஆகாம போயிடும். நல்லா பிரீதிங் எக்ஸசைஸ், டீப் பிரீத் எடுக்கிறது, பிரீத் இன் பிரீத் அவுட் பிராணாயாமா பண்றது. சிம்பிள் எக்ஸசைஸ்னா சிம்பிளா வாக்கிங் ஒன்று பண்ணுங்க போதும், யாரும் குடுகுடுன்னு ஓட வேணாம். ரொம்ப ஹார்ட்டுக்கு, ஏன்னா ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து வந்துட்டு போயிருக்கு,
2 எடுத்துக்கலாம். இதை இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி, வந்த பிறகு. வர்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து உங்க உடம்புக்கு ஸ்ட்ரெனுவஸ் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது கொடுத்தா கூட உங்க உடம்புல தாங்க முடியும். நீங்க சடனா வந்து 1 கிலோமீட்டர் மேரத்தான் ஓடுவேன், நான் குடுன்னு ஓடி வருவேன்னா அந்த டைம்ல அந்த பாடியில ஏற்படுற ஆக்சிஜன் டிமாண்ட் தான் உங்க உடம்புல பாத்துக்க முடியும். ஆனா இதுவே ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி சரியாயிட்டு வந்திருக்கேன், வந்தோடனே நான் ஓடினா அவனால முடியாது. ஏன்னா ஆல்ரெடி அந்த 2 வாரத்துல அவன் ரொம்ப அடி வாங்கியிருக்கான் உடம்பு ஃபுல்லா. அவனோட தசைகள்லாம் அடி வாங்கியிருக்கும், அந்த அளவுக்கு ஆக்சிஜன் வந்து ப்ராப்பரா இருக்காது. ஸோ அவனுக்கு வந்து ஹி நீட்ஸ் டைம் டு அவன் உடம்பு ஈ ஷுட் ரீஹாபிலிட்டேட், கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணணும். ஈ ஷுட் ரிஜுவினேட். அந்த ரிஜுவினேஷன் ப்ராசஸ் அப்போ வி ஷுட் நாட் எக்ஸர்ட் அவர் செல்ஸ். டெஃபினெட்லி வி ஷுட் டூ எக்ஸசைஸ் பண்றதுனால உங்களுக்கு ரத்த ஓட்டம் இம்ப்ரூவைஸ் ஆகுது எல்லா இடமும். ரத்தம் ஓட்டம் இம்ப்ரூவ் ஆனாலே உங்களுக்கு எல்லா இடமும் ஹீலிங் நல்லா நடக்கும். ஹீலிங் நடந்துச்சுனாலே யூ வில் ஃபீல் டெஃபினெட்லி பெட்டர். பட் நோ ஸ்ட்ரெனுவஸ் எக்ஸசைசஸ். ரொம்ப ஜாஸ்தியா வெயிட் தூக்குவேன், ஜிம்முக்குலாம் போவேன், அப்படி இருக்காதீங்க. ஸ்லோவா போங்க. ஃபர்ஸ்ட் லோ வெயிட்ஸ் எடுங்க, ரொம்ப உங்களை எக்ஸர்ட் பண்ணிக்காதீங்க. ஸ்லோவா உங்களுக்கே தெரியும் டிஃபரன்சஸ். நீங்க சிங்கிள் பிரெத் கவுண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். இன்னைக்கு வந்து 20 தான் பண்ண முடியுது, அடுத்து 22 பண்ண முடியுது, நம்ம இம்ப்ரூவைஸ் ஆகிறோம். அது ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்கும் நம்மளுக்கு. இட் கிவ் அஸ் மோர் எனர்ஜி போத் பிசிக்கலி அண்ட் மென்டலி. நம்மளால பண்ண முடியுங்கிறது எடுத்த உடனே நம்ம ரொம்ப எக்ஸர்ட் பண்ணாம இருக்கிறது பெட்டர்ன்றது என்னோட பாயிண்ட். ஓகே, அப்புறம் ஸ்மாலர் டாபிக் பை டாபிக் கொஞ்சம் வெரி குவிக்கா பண்ணிடலாம். நம்ம வேக்சினேஷன் அப்படின்னு இருக்கும்போது வந்து நீங்க மென்ஷன் பண்ணீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டோஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆன்டிபாடிஸ் வந்து செக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டோஸ் எடுக்கிறது இஸ் இட் a safer side of taking the vaccination? It depends. If you are very confident that you are not having an infection, you are confident that you don't have anything else and you have not been exposed recently, போய் வேக்சின் எடுங்க. உங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்திருக்கு, உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இருந்திருக்கு, நான் சொல்லாம விட்டேன், ஆனால் சரியாயிருச்சு எனக்கு. ஏன்னா பிகாஸ் 98% of people ரிகவர், நல்லாவே ரிகவர் ஆயிட்டேன். பீப்புள் வில் நோ. நிறைய பேர் வந்து போய் சொல்லுவாங்க டாக்டர்ஸ் கிட்ட வரும்போது. ஆனா பட் அவங்க மனசாட்சிக்கு தெரியும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா டெஃபினட்டா நீங்களே போய் யூ டெல் தி டாக்டர் தட் இந்த மாதிரி இருந்துச்சு, நான் செக் பண்ணிக்கலாமா, டெஃபினெட்லி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிகாஸ் அந்த ஆன்டிபாடிஸ் உருவாகிறது நம்ம குறிக்கோள். ஆன்டிபாடிஸ் ஏற்கனவே உண்டாயிருக்குன்னா நம்ம வேக்சின் போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, சோ என்ன பெர்சன்டேஜ் ஆஃப் ஆன்டிபாடிஸ் இருக்குன்னு நம்ம பாடியில? மோர் தென் 1 இருக்கணும். மோர் தென் 1 இருக்கணும். ஆமா. பட் ஸ்பைக் புரோட்டீன் excess antibodies is that ஏதாவது harmful? அது ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறது அப்படினா சந்தோஷப்படுங்க. அந்த மாதிரி ஏதாவது ரிஸ்க்? ஓகே ஓகே. more the antibody, probably more the antibody னா அது என்ன குறிக்குதுன்னா your body would have sustained so much infection, so it is producing so much antibodies. உங்க உடம்பு அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு வெளியே வந்திருக்கு. ஓ ஓகே ஓகே. So you are more immune. You're more immune. Okay okay. அதுக்குன்னு அந்த எஸ்எம்எஸ்லாம் ஃபாலோ பண்ணாம வெளியே போயிடாதீங்க. இல்ல அதுதான் நம்ம ஸ்டாண்டர்டா போட்டுட்டே இருக்கோமே. SMSs is very important, so that is what our motto is right now. Okay, இப்போ the patients like diabetes, அப்புறம் வந்து asthma, sinus, so many other comorbidities, இவங்கெல்லாம் வேக்சினேஷன்ஸ் எடுத்துக்கலாமா? தாராளமா எடுத்துக்கலாம். தயவு செஞ்சு ப்ளீஸ் போய் வேக்சின் போடுங்க. And pregnant, what is the protocol for pregnant ladies and cancer treatment எடுக்கறாங்க, அந்த kidney dialysis எடுக்கறாங்க, dialysis எடுக்கறவங்க எல்லாருமே வந்து you should check with your doctor first. ஏன்னா ஒரு கிட்னி டிசீஸ் நம்ம ப்ராடா சொல்றோம். there are a lot of kidney diseases, autoimmune diseases சொல்லுவாங்க. சில பேருக்கு ஒரு சுகர்னால கெட்டு போன கிட்னி, சில பேர் பிரஷர்னால கெட்டு போன கிட்னி, இந்த நிறைய வகைகள் இருக்கு. ஸோ ஐ வுட் சஜஸ்ட் டெஃபினெட்லி யூ ஃபாலோ யுவர் டாக்டர்ஸ் அட்வைஸ். போய் ஒருக்க செக் பண்ணிக்கோங்க. இஃப் தே ஆர் டெல்லிங் ஓகே, தென் யூ கெட் யுவர் வேக்சின். ஓகே. ஸோ ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எந்த சமயத்துல எடுக்கணும் அப்படின்றது வந்து what would be your earlier the better. sometimes வந்து without diagnosis, without any symptoms கூட உங்களுக்கு கோவிட் வந்துட்டு போயிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா? இருக்கு. நீங்க வந்து அந்த டைம்ல உங்களுக்கு அந்த வியாதி ஒன்றும் பண்ணியிருக்காது, பட் உங்களை அறியாமே நீங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு ஷாப் வெண்டருக்கோ
இல்ல வீட்டு பக்கத்துல ஏதோ ஒருத்தன் வந்து உட்காந்துருக்காங்களோ, சம் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருக்காங்களுக்கும் நீங்க பரப்பி விட்டுருப்பீங்க. This is the sad truth about this virus. உங்களுக்கு ஒன்றும் பண்ணியிருக்காது, பட் அவங்களுக்கு ஏதாவது சுகர் ப்ரெஷர் இருந்திருக்கலாம், அன்கண்ட்ரோல் சுகர்ஸ் இருந்திருக்கலாம், அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியா இருந்திருக்கலாம், அவங்களுக்கு அது உயிர் கொள்ற அளவுக்கு கூட கொண்டு போயிருக்கலாம். ஸோ அதனாலதான் யூனிவர்சலி யூ ஷுட் ஃபாலோ ப்ரிகாஷன்ஸ் சொல்றாங்க கவர்மெண்ட், WHO எல்லாருமே சொல்றது. ஓகே ஓகே. ஏன்னா ஏசிம்டமேட்டிக் கேரியர் ஃபேஸ் தான் இருக்கிறதுலே மோசமான ஒரு ஃபேஸ் இந்த வியாதியில. ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபேஸ், நம்மளுக்கே தெரியாம நம்ம பரப்பிட்டு இருக்கோம். அதனாலதான் நம்ம வந்து வெளியே நம்ம சிம்டமேட்டிக்கா இல்லைன்னா கூட ஃபாலோ ப்ரிகாஷன்ஸ். ஸோ சுகர் வந்து ஷூட் அப் ஆகுதுன்றாங்க அந்த டைம் ஆஃப் ஈவன் ஒருத்தவங்களுக்குலாம் முன்னாடி சுகரே இல்லாதவங்களுக்கு கூட ஒரு கோவிட் வந்ததுன்னா மினிய டைம் சுகர் ஷூட் அப் ஆகுது, ஆல் ஆஃப் சடன் 500 600 போகுது அப்படின்றாங்க. அது சம்டைம்ஸ் எடுக்கக்கூடிய மெடிகேஷன்ஸ், இந்த இன்ஃபெக்ஷன் டைம்ல நீங்க பாக்குற சுகர்ஸ் இஸ் நாட் யுவர் சுகர் வேல்யூ. ஏன்னா சுகர் அந்த டைம்ல அந்த உங்க பிளட் சுகர்ஸ் வந்து இட்ஸ் டிட்டர்மைன்ட் பை லாட் ஆஃப் அதர் திங்ஸ். உங்களோட இன்ஃபெக்ஷன், உங்க உடம்புல இருக்க இம்யூன் ரெஸ்பான்ஸ் எல்லாமே அந்த சுகரை வந்து டைட்ரேட் பண்ணும், மாத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த டைம்ல நீங்க பாக்குற சுகர் உங்க சுகர் கிடையாது. ஒரு சில மெடிகேஷன் கூட சுகர் இன்க்ரீஸ் பண்ணும், ஸ்டீராய்ட்ஸ் கூட சுகர் இன்க்ரீஸ் பண்ணும், வீக்கத்தை குறைக்கும். ஸோ நம்ம வந்து ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்குறவங்க பார்த்துருப்பீங்க, சுகரே இருக்காது, ஆனால் அவனுக்கு வந்து ஸ்டீராய்ட் போட்டிருப்பாங்க, சுகர் இன்க்ரீஸ் ஆகும், அவனுக்கு இன்சுலின் கொடுப்பாங்க. ஏன்னா எனக்கு வந்து ஸ்டீராய்ட் கொடுக்குறதுனால அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி எனக்கு வேணும், பட் ஆனால் சுகர் இன்க்ரீஸ் பண்ண ப்ராப்பர்ட்டி நான் நல்லிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு இன்சுலின் கொடுப்பேன். ஓகே. ஸோ த டாக்டர் நோ பெட்டர் அந்த டைம்ல. அப்புறம் இவர் மென்ஷனிங் அபவுட் தி சப்ளிமெண்ட்ஸ், ஜிங்க் அண்ட் மல்டிவிட்டமின், விட்டமின் சி சப்ளிமெண்ட்ஸ். அது வந்து எனக்கு இப்போ எனக்கு தெரியாது, ஏசிம்டமேட்டிக்கா என்கிட்ட இருக்கா இல்லன்னு தெரியாது. நான் வந்து அது ரெகுலரா நான் வந்து ஒரு கோர்ஸ் அப்படின்னு எல்லாருமே எடுத்துக்கிறது நல்லது. அது சப்ளிமெண்ட்ஸ் விட நீங்க வந்து நேச்சுரல் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறது பெட்டர். பழங்கள் சாப்பிடுங்க. ஸோ இன்கேஸ் உங்க வீட்டில் யாராவது சிம்டமேட்டிக்கா இருக்காங்கன்னா யூ டேக் த மெடிக்கல் சப்ளிமெண்ட்ஸ். ஏன்னா ஒரு 10 பழத்துல இருக்க ஒரு வைட்டமின் சி வந்து உங்களுக்கு ஒரு மாத்திரையில இருக்கும். இட் வில் பி சோ மச் கான்சென்ட்ரேட்டட். ஸோ அது வந்து எந்த அளவுக்கு உடம்புல அப்சர்வ் ஆகுது அது எல்லாமே கணக்கு இருக்கு. ஸோ என்ன என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, உங்க வீட்டில் ஆர் சம்மன் இஸ் பீங், உங்க ஏரியாவில் சம்மன் இஸ் இன்ஃபெக்டட், someone in your neighborhood is infected, then you take the supplement will give you an added immunity. உங்களுக்கு வந்து அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு பரவுறதுக்கான தன்மை ஒரு 50% வாய்ப்புகள் இருக்குன்னா அந்த சப்ளிமெண்ட் போடுறதுனால அது 20% குறைக்கலாம். ஓகே. அப்புறம் SO2 வந்து சில பேருக்கு 94 and above இருக்கும் ஆக்சுவலி அந்த ஆக்சிஜன் ஆக்சிமீட்டர். ஸ்டில் வந்து உங்களுக்கு லங் அஃபெக்ட் ஆயிருக்கும் அப்படின்றது ஏதாவது லைக், ஏன்னா நான் எனக்கு இருக்கு 94 and above I'm safe அப்படின்றது மென்டலி நிறைய பேர் இப்போ நானே கூட அப்படிதான் இருக்கேன். டெய்லி ஓகே நான் பாக்குறேன், ஓகே I'm 94 and above I'm happy அப்படின்னு இருக்கேன். So it does mean that my lungs are also very good or அந்த மாதிரி. சேச்சுரேஷன் மட்டும் பார்க்காதீங்க, அதோட பெட்டர் இண்டிகேட்டர் சேச்சுரேஷனோட நீங்க சேர்த்து நான் சொன்ன சிங்கிள் பிரெத் கவுண்ட் பண்ணுங்க. ஒரே மூச்சுல எவ்வளவு நம்பர் என்ன முடியுது. நீங்க சொல்ற அளவுக்கு சேச்சுரேஷன் 94 கீழே போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவனால சிங்கிள் பிரெத் கவுண்டே பண்ண முடியாது. 10க்கு மேல கூட எண்ண முடியாது. அவனால ஒரு சென்டென்ஸ் முழுசா ஒரே மூச்சுல பேச முடியாது. உங்க பேர் என்ன, என்னது, என்னோட பெயர் டாக்டர் வெற்றின்னு சொல்ல முடியாது. என்னோட பெயர் டாக்டர் வெற்றி, நல்ல ஒரு மூச்சு இழுப்பான். அதுலயே தெரிஞ்சிடும். So it is observation for us also to test others also. I think consciously we have to do. ஆமா, அந்த மாதிரி ஐயோ நீ கொஞ்சம் மூச்சு வாங்குறதேனா கொஞ்சம் டாக்டர் போய் பாரு அப்படி நாங்க ஆட்டோமேட்டிக்கா precaution பண்றது இஸ் a very important thing. Definitely is an indicator. நீங்க வந்து அதுக்குன்னு ஸ்ட்ரென்யூஸ் எக்ஸசைஸ் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கும்போது மூச்சு வாங்க தான் செய்யும் நார்மலாவே. அந்த டைம் சொல்லக்கூடாது. நார்மலா அவன் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது மூச்சு வாங்குதுன்னா டெஃபினெட்லி யூ டெல் தெம் யூ ஷுட் see a doctor. இந்த டைம்ல ஹாஸ்பிட்டல்ல தான் பண்ணோங்கிறது we are out of that state now. We are in a pandemic. We are at war. அந்த மாதிரி தான். ஸோ எல்லாருமே டெக்னிக்ஸ் இம்ப்ரவைஸ் பண்றது பெட்டர். நீங்க கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி டாக்டர் சொன்னீங்கன்னா they will also feel happy in treating the patient. They will have the confidence. At least முன்னாடியே presentation we can treat them easily. அந்த பேஷண்ட்டுக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், நம்ம வெளியே வந்துடலாம், ரொம்ப மோசமா போறேன்னு. இப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு சோஷியல் ஸ்டிக்மா மாதிரி ஆயிடுச்சு. 94 கீழே பார்த்தீங்கன்னா நம்ம செத்தோண்டா இந்த மாதிரி ஒரு எண்ணம், ஒரு இம்பெண்டிங் டூம் வந்து அவங்க முகத்தை பார்த்தாலும் தெரியும். பேஷண்ட் முகத்துல நம்மள ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்கன்னா ஏதோ கிரேவர்டுக்குள்ள கொண்டு போற மாதிரி தான், அந்த மாதிரி தான் அவங்க முகத்துல ஒரு ஃபீலே இருக்கும். அவங்க
கூட வந்திருக்கவங்களை பாக்குறதோ, ஹவு தே see their attenders, அந்த மாதிரி அந்த ஃபியரை ஃபர்ஸ்ட் நம்ம காம்பேட் பண்ணணும். அந்த பயம் இல்லைனாலே வியாதிகளை ஈஸியா தாண்டி வந்துடலாம். Okay. So the last question, because நம்ம இன்னும் children and kids பத்தி ஒண்ணுமே I think no one are focusing, but paperல மட்டும் வருது next wave is going to affect the kids a lot அப்படின்றது வருது. So I do not know what is the psychology or philosophy behind that, why they are telling that kids are going to affect in the next wave, if at all it comes third wave அப்படின்னு ஒண்ணு. நம்பர் 2 வந்து இப்போ வந்து குழந்தைகள் வந்து 6 months 7 months அவங்களுக்குலாம் ஸ்டீமும் பண்ண முடியாது. இப்போ நம்ம என்னென்ன சொல்றோமோ மாஸ்கிங் நத்திங் கேன் பி டன். ஸோ அவங்களுக்குலாம் வந்து வாட் we are supposed to do. அப்புறம் 2 years 3 years 4 years அவங்களெல்லாம் மாத்திரை எல்லாம் சாப்பிட முடியாது, அவங்களுக்கு ஃபீவர்ஸ் எல்லாம் வரதுக்குலாம் சான்சஸ் இருக்கு. ஸோ அவங்களுக்குலாம் என்ன ப்ரிகாஷன்ஸ் பண்றது அப்படின்றது. ஏன்னா இவங்க வந்து பேரண்ட்ஸோட இருக்க போறாங்க, பேரண்ட்ஸ் சிம்டமேட்டிக்கோ அசிம்டமேட்டிக்கோ, தட் இஸ் ஆல்சோ கோயிங் டு கிவ் தம் இன்டைரக்ட் இது. ஸோ சில்ட்ரன்ஸ் அதுக்கு ஒரு சில்ட்ரனோட பத்தி கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு ஸ்மாலர் பிரீஃப் கேன் கிவ். யா, சில்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா மோர் தென் 2 years of age ஸ்டார்ட் வேரிங் மாஸ்க். 2 வயசு மேல அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் மாஸ்க் எப்படின்னு போடுறது. நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா பெரியவங்களோட சில்ட்ரன்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணுவாங்க வேலைகளை. they will not know anything else. Whatever we teach they will learn. நம்ம ப்ராப்பரா சொல்லி கொடுக்கும் போதே ஒரு ப்ராப்பர் டெக்னிக் சொல்லி கொடுத்தோம்னா அது ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் நம்ம மறந்தா கூட அவங்க நம்மளுக்கு ஞாபகப்படுத்துவாங்க. ஸோ மாஸ்க் போடுறது அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. மோர் தென் 2 years, லெஸ் தென் 2 years அவங்களுக்கு மாஸ்க் போடுறதுனால நார்மலா ஒரு குழந்தைக்கு லெஸ் தென் 2 years இருக்கும்போது அவங்களோட ரெஸ்பிரேட்டரி ரேட், நார்மலா மூச்சு விடுற இது வந்து ஜாஸ்தியா இருக்கும். அவங்களுக்கு ஆக்சிஜன் டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா எல்லாமே வளர்ற டிஷ்யூஸ் அவங்களுக்கு, மூளை எலும்பு எல்லாமே. அவங்களுக்கு அந்த டைம்ல வந்து நீங்க மாஸ்க் போட்டீங்கன்னா அவங்களுக்கு அந்த க்ரோத் ப்ராப்ளம்லாம் நிறைய இருக்கும். அதனால வந்து அவாய்ட் பண்ண சொல்றாங்க. சரி, லெஸ் தென் 2 years கீப் தம் சேஃப். ரெண்டாவது, இஃப் யூ ஆர் இன்ஃபெக்டட். இப்போ நான் இருக்கேன், என் பையன் இருக்கான், ஐ எம் இன்ஃபெக்டட், எங்க வீட்டு தாத்தா பாட்டி இருக்காங்க, நான் இன்ஃபெக்டட்னோடனே நான் வந்து பசங்களை கொண்டு போயிட்டு தாத்தா பாட்டி கிட்ட கொடுக்க கூடாது. நம்பர் 1. ஏன்னா பிகாஸ் சில்ட்ரன்ஸ் வில் பி ஹெல்த்தி கேரியர்ஸ். அவங்களுக்கு பெருசா சிம்டம்ஸ் எதுவுமே இருக்காது. ஆனா பட் தே வில் பி ஈஸிலி ஏபிள் டு ஸ்ப்ரெட் த இன்ஃபெக்ஷன். ஸோ அந்த பரவக்கூடிய தன்மையை வந்து நம்ம கொண்டு போய் மற்றவங்க கிட்ட சேர்த்துக்கூடாது. ஸோ வி கேன் கீப் தம் வித் அஸ், வி கேன் தே ஆர் ட்ரீட்டட் அஸ் பாசிட்டிவ். அவங்க கிட்ட நம்ம சோஷியல் டிஸ்டன்சிங் பண்றது, ப்ராப்பரா அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணிக்கிறது, தே வில் பி ஏபிள் டு பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் அஸ். இனிஷியலி இட் பி டஃப், பட் ஒரு 2 நாள்ல இட் இஸ் குட் ஃபார் தெம்ன்றது நம்ம வந்து பேசி புரிய வைக்கணும். அவங்க லாங்குவேஜ்ல புரிய வச்சுனா தே வில் ஃபாலோ இட் இன் அ பெட்டர் வே. அண்ட் சில்ட்ரன்ஸ் ஆல்வேஸ் டீச்சர்ஸ். நம்ம சொல்லி கொடுப்பாங்க, என்னப்பா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படி பண்ணாதீங்க, அப்படி பண்ணுங்கன்னு நம்மளே மறந்து பேர் டச் பண்ணா கூட. ஸோ அது ஒன்று. ஸோ ஆல்வேஸ் இஃப் யூ ஆர் சிம்டமேட்டிக், ஐசோலேட் த எல்டர்லி பீப்புள் ஃப்ரம் யூ. அண்ட் சில்ட்ரனை வந்து கூட வச்சுக்கிறது பெட்டர். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தெம் தே வில் பி ஏசிம்டமேட்டிக். ஏன்னா இப்போ இந்த மாதிரி இப்போ நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்னா தான் இருக்கும். தாத்தா பாட்டி நம்ம குழந்தைங்க ஒன்னா இருக்கும். ஸோ நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா, நம்ம பாசிட்டிவ்னு வந்தோடனே நம்ம குழந்தைக்கு கொடுப்போம், நீங்க வச்சுக்கோங்கன்னு. நம்ம வந்து அவங்க தே கேன் ஆர் cannot be may not be infected, but if they are infected they will be spreading it to their grandparents. ஸோ அதுக்கு வந்து நம்ம கூடயே வச்சுக்கிறது பெட்டர். அதனால அவங்க உங்க இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பீப்புள் பரவாது. அண்ட் தே வில் ஈஸிலி ரிகவர். அவங்களுக்கு ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே அவசியம் கிடையாது. ஜஸ்ட் பேராஸ்டமால், டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா பேராஸ்டமால் மட்டும் மோர் தென் இனஃப். அவங்களுக்கு 15 mg/kg, அதுவுமே இட்ஸ் யூனிவர்சல் கோட். குழந்தைங்களுக்கு செல்ஃப் மெடிக்கேஷன் முக்கால்வாசி பண்ணாதீங்க. பண்ணா வேற பேராஸ்டமால் மட்டும் பண்ணுங்க, வேற எதுவுமே கொடுக்கணும் அவசியம் இல்லை. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தி வைரல் இன்ஃபெக்ஷன் செல்ஃப் லிமிட்டிங் சொல்லுவாங்க. அதுவாகவே வரும், அதுக்கான சிம்டம்ஸ் இருக்கும், அதுவாக சரியாயிரும். சரிங்களா? சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. நம்மளுக்கு சரியாயிருச்சு, இப்போ அவங்களுக்கும் வந்துட்டு போயிருச்சு. ஒரு நெக்ஸ்ட் 2 monthsல வந்து அவங்களுக்கு மல்டி இன்ஃப்ளமேட்டரி சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சிம்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸை பார்த்துருக்கோம். அதுக்கு வி ஷுட் பி வெரி வாட்ச்ஃபுல். நெக்ஸ்ட் 2 months வரைக்கும் அவங்க வந்து ஒரு இரிட்டபிள் கிரை, சம்மந்தம் இல்லாமல் அழுதுகிட்டே இருக்காங்க, இல்லை சடனாக ஃபீவர் ஸ்பைக்ஸ் இருந்துகிட்டே இருக்கு அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு காம்ப்ளிகேஷன். அவங்களுக்கு அந்த இம்யூனோகுளோபுலின்லாம் தேவைப்படும் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு. அது யோர் டாக்டர், த பீடியாட்ரிஷியன் பெட்டர் நோ. நீங்க இந்த ஹிஸ்ட்ரி கொடுத்தாலே தே வில் ட்ரீட் தெம் அக்கார்டிங்லி. அதுக்கு 100% ரிகவரி ரேட்ஸ் இருக்கு. அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு எப்படி சிம்டம்ஸ் நீங்க தெரியும்னு கேட்டிருந்தீங்க.
இது அவங்களுக்கும் ஹை டெம்பரேச்சர், அதே மாதிரி காஃப், சில பேர் லூஸ் மோஷன் இருக்கும். சில குழந்தைங்களுக்கு சொல்ல தெரியாது எனக்கு வலிக்குதுன்னு. சில பேர் வந்து இரிட்டபிள் கிரை மட்டுமே இருக்கும், அழுதுகிட்டே இருப்பாங்க. அந்த ஏன்னா உடம்பு வலி வந்து அவங்களுக்கு சொல்ல தெரியாது, எனக்கு வலிக்குது, கை கால்லாம் வலிக்குதுன்னு. இரிட்டபிள் கிரை, அழுதுகிட்டே இருப்பாங்க. ஸோ இட் வில் பி வைஸ் ஃபார் அஸ் டு சென்ஸ் இட் அவுட். முக்கியமா அவங்க பேரண்ட்ஸ், தே வில் நோ இட் பெட்டர். நம்ம எக்ஸ்போஸ் ஆயிருக்கோம், நம்ம இங்க பரப்பி இருக்கோம். ஸோ அந்த கனெக்ட் அவங்க கொண்டாந்துட்டாங்கன்னா தே வில் ட்ரீட் தம் இன் த earlier phase. So that is my sincere request to all the parents. Safeguard the elderly people, protect your children also at the same time. See, questions நிறைய வந்துட்டே தான் இருக்கும், but I think we have covered almost all the questions, doctor. Very, very, really helpful. I just hand over to our Dilish, and he will just, Dilish, please take over. டாக்டர், தேங்க்யூ டாக்டர். ஏன்னா Yeah, thank இன்னைக்கு you. வந்து ரொம்ப ரொம்ப பெரிய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. எப்பவுமே நமக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுட்டு தான் இருக்கு. ஆனாலும் நிறைய பேர் வந்து எப்பவுமே டிபெண்ட் பண்ணிட்டே இருக்குது வந்து வாட்ஸ்அப் டாக்டர்ஸ, இல்லைன்னா நம்ம வந்து இந்த சோஷியல் மீடியால ஏதோ வருது, அது ஜெனுவினிட்டியே தெரியாம எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு நிறைய டேஞ்சரஸ் சுச்சுவேஷன்ல போயிட்டே இருக்கு. ஸோ அந்த ஒரு பிரச்சனைனால தான் நம்ம ஃபேமிலிக்காக, மை லைஃப் ஸ்டைல் ஃபேமிலிக்காக அந்த ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னு நினைச்சுதான் நாங்க வந்து உங்களை ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். நம்ம அந்த மை லைஃப் லைனுக்கு நீங்க வந்து ஒரு பெரிய ஹெல்ப் எங்களுக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் இந்த சொசைட்டிக்கும் கொடுத்தீங்க டாக்டர். ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். அண்ட் எல்லாருக்குமே நம்ம மை லைஃப் ஃபேமிலிக்கு இன்னைக்கு நம்ம டாக்டர் வந்து நல்ல கிளியரா வந்து சொல்லி கொடுத்தாங்க. நமக்கு ஒரே ஒரு விஷயம் தான், இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுங்க, நம்ம வந்து சேஃபா இருக்கணும். சேஃபா இருக்கணும்னா ஒன்ஸ் அகைன் ஐம் ரிமைண்டிங் யூ, சோஷியல் டிஸ்டன்சிங், மாஸ்கிங், சானிடைசிங், ஸ்டீவ் இன்ஹைலிங். ஏன்னா நம்ம இம்யூனிட்டி பூஸ்டர் நிறைய எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ப்ராடக்ட் நல்லா இருக்கு ப்ராடக்ட், ஆனா அது எடுத்தாலும் நம்ம இவ்வளோ இந்த SMSS வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணோம். நமக்கு இம்யூனிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வெளியே தேவையில்லாம சுத்தக்கூடாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் என்னென்னமோ ரூல்ஸ் சொல்றாங்களோ அதெல்லாமே நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணோம். ஃபாலோ பண்ணிட்டு மேக்சிமம் எல்லாருமே அந்த அளவுக்கு வேக்சினேஷனுக்கு போகணும். இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் தான் வந்துட்டு இருக்காங்க. நம்ம MI ஹேண்ட் புக்னு சொல்லிட்டு போன வாரம் ஒரு ஹேண்ட் புக் ரிலீஸ் பண்ணிட்டாங்க PDFல. அந்த PDF உங்க லீடர்ஸ் கிட்ட கேட்டா தெரியும். அதுல டாக்டர் ஆல்ரெடி சொன்ன பாதி விஷயங்கள் அதுல நம்ம போட்டிருக்கு. பிளஸ் வந்து லைவ் டாக்டரோட கமெண்ட்ரியும் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாருமே ப்ளீஸ் இது வந்து ஃபாலோ பண்ணுங்க. SMSS வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ் எடுங்க. அதுல இன்னொரு விஷயம் வந்து நம்ம வந்து RMP லைஃப் லைனோட ஒரு ட்ரெயிலர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்கு நம்ம இந்த சொசைட்டிக்காக. அது சொல்ல போறது இல்லை நாங்க, ஆனாலும் மறுபடியும் வந்து டாக்டர் சப்போர்ட்ல இருந்து நிறைய விஷயங்கள் வந்துடும். நெக்ஸ்ட் வீக் வந்து எந்த லாங்குவேஜ்ல நம்ம டாக்டரோட கன்சல்டேஷன் வரும்னு கூடிய சீக்கிரமா 1 or 2 daysல நம்ம அனௌன்ஸ் பண்ண போகுது. Once again, thank you, doctor. Thank you for your great help, doctor. Yeah. Thank you. Thank you to you people also. You're making a very good effort. இதெல்லாம் வந்து நிறைய இம்பாசிபிள் தான் சொல்லுவேன். இம்பாசிபிள் திங்ஸ் ஆர் மேக்கிங் இட் பாசிபிள் அண்ட் ரீச்சிங் டு த ஜென்ரல் பப்ளிக். நாங்க இருக்கிறோம், we are work busy, we'll treat, we go, அது அந்த ரொட்டீன் இருந்துகிட்டே இருக்கும். பட் இந்த இறங்கி கிவிங் இந்த பிரைமோரியல் ப்ரிவென்ஷன் நாங்க வரும் முன் காப்போம், அந்த இதை பெர்ஃபெக்டா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. தட் இஸ் actually the most important thing, more than treating patients in the hospital. Varumun kapum, and we'll all be hale and healthy. Hope we get over this as early as possible. Definitely, doctor. Thank you. Thank you, doctor. Thank you. Thank you, doctor. Thank you.